ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नद्यप्रायेष भद्रेषु नित्यभावदसेवया भगवतीरुत्तमश्लोके भक्ति भवति नैष्ठिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रिये। विपदः सन्तु सस्वत् तत्र तत्र जद्गुरो भवतो दर्शनं स्यात् अपुनर्भवदर्शनम्। हरे कृष्ण। பிருந்தாமரை நீங்கள் படிங்க ஃபஸ்ட்டு. குந்தி மகாராணி பிரியா தான் படிச்சுட்டு இருக்கணும். ஓகே முடியணும். கேவாயம் நாம ரூபாபியாம் யதுபி சகபாண்டவா பவதோ தர்சனம் யர்ஹி. அது அதர்சனம் சொல்லணும். மேலே ஒரு இது போட்டிருக்காங்களா, அது அதர்சனம். அதர்சனம் யர்ஹி. ஆமா ஆமா யர்ஹி. ஓகே யர்ஹி ரிஷிகானாம் இவே சுதுஹோ. படிக்க மாட்டேன். மொழிபெயர்ப்பு: ஒருவரிடமிருந்து உயிர் மறந்துவிடும் பொழுது அக்குறிப்பிட்ட உடலின் பெயரும் புகழும் முடிந்து விடுகின்றன. அதை போலவே எங்களுடனேயே நீங்கள் இருக்காவிட்டால் பாண்டவர்களுடையதும் யாதவர்களுடையதும் மற்றும் எங்களுடையதுமான எல்லா புகழும் செயல்களும் உடனே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். பொருளுரை: பாண்டவர்களின் நல்வாழ்வுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டுமே காரணம் என்பதை குந்தி தேவி நன்கு அறிந்திருந்தாள். சந்தேகத்துக்கு இடமின்றி பெயரிலும் புகழிலும் நன்கு நிலை பெற்றிருந்த பாண்டவர்கள் தர்ம சொரூபியான யுதிஷ்ட மகாராஜனால் வழிகாட்டப்பட்டனர். மேலும் யாதவர்கள் சந்தேகமின்றி மிகச் சிறந்த நண்பர்கள் ஆவர். ஆனால் உணர்வின் வழிகாட்டல் இல்லாத உடலில் உள்ள புலன்கள் பயனற்றவையாக இருப்பதை போலவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிகாட்டல் இல்லையெனில் அவர்கள் அனைவரும் முக்கியமற்றவர்களாக இருப்பார்கள். பரமபுருஷரின் தயவினால் வழிகாட்டப்படாத எவரும் தனது கௌரவம், சக்தி மற்றும் புகழ் ஆகியவற்றினால் பெருமை கொள்ளக்கூடாது. ஜீவராசிகள் எப்பொழுதும் பிறர் ஆதரவில் இருப்பவர்கள் ஆவர். மேலும் முடிவாக நம்பக்கூடிய பொருளாக இருப்பவர் பகவானே ஆவார். எனவே தமது முன்னேற்றமான பௌதிக அறிவின் வாயிலாக எல்லா வகையான பௌதிக எதிர்த்தாக்குதல்களையும் நாம் கண்டுபிடிக்க கூடும். ஆனால் எதிரிடையான செயல்கள் எவ்வளவு உறுதியும் பலமும் கொண்டவையாக இருந்த போதிலும் அவை பகவானால் வழிகாட்டப்படாதவையாக இருக்குமானால் அத்தகைய கண்டுபிடிப்புகள் அனைத்தும் பல தோல்வியிலேயே முடிவடைகின்றன. கலாவதி மாதாஜியா ஜெயம் நினைக்கிறது. கேவிபி யாரு? வானதி மாதாஜியா? வானதி. ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. எங்க இருக்கீங்க? வெள்ளூர்ல இருக்கீங்களா? சரி ஓகே ஓகே. நாங்க 1.8.39 படிக்க போறோம். ஓகே பிரபுஜி, எடுத்துக்கிறோம் பிரபுஜி. ஓகே. ஸ்ரீமத் பாகவதம் 1.8.39. ஓகே தேங்க்யூ மேடம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் எதுக்கள் ஏதோ ரெண்டுமே கிருஷ்ணருக்கு ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்க. எப்படி நம்ம கிருஷ்ணனோட பின்ன பகுதி இருக்கோம் இல்லையா, அதனால் கிருஷ்ணன் இல்லைன்னா அவருடைய பார்ட்ஸ் அண்ட் பார்சல்லாம் என்ன ஆகிடும், செயல்படாது. ஸோ கிருஷ்ணனுடைய இருப்பு தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஒருத்தருடைய
உடல் போன பிறகு அவருடைய புகழ் மறங்கி போயிடும். அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் இல்லைன்னா, நீங்கள் எங்களை பார்க்கலைன்னா பாண்டவர்கள் எது யாதவன் சொல்லும் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் போயிடுவோன்னு சொல்லி சொல்கிறான். ரொம்ப முக்கியமான ஒரு ரியலைசேஷன், உணர்தல். ஹரே கிருஷ்ண மகாராஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சேன் மாதாஜி. நீங்கள் அது 1.8.39 படிக்க போகிறோம். ஸ்ரீமத் பாகவதம் 8.39 எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதனால் எப்பயுமே பகவான் மேலே இந்த உயிரினங்கள்லாம் டிபெண்ட் ஆகியே இருக்காங்க, சார்ந்தே இருக்காங்க. நம்ம என்னதான் புதுசாக இது கண்டுபிடிச்சாலுமே இது எல்லாம் நான் கண்டுபிடிக்கிறதுலாம் எல்லாம் ஆனது 5 விதமான மூலப்பொருள்கள் தேவை இல்லையா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது இல்லாமல் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது நம்மளால். அதனால் பகவான் என்ன பண்ணுறாரு, இந்த மூலப்பொருளை கொடுத்த பிறகு தான் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த அறிவையும் கொடுத்த பிறகு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா அந்த பௌதிகள்லாம் வேஸ்ட்டு. எப்பயுமே நம்ம பகவானை சார்ந்து தான் இருக்கோங்கிறது தான் இந்த கூற்று, இதோடைய ஸ்லோகத்தோடைய அர்த்தம். அந்த பகவானுடைய பார்வை படலைன்னா நம்ம எல்லாம் ஒன்றுமே இருக்க முடியும், நம்மளால் செயல்படவே முடியாதுன்னு இருக்கும். என்ன பண்ணுறது? 1.8.39 1.8.39 ஓகே மேடம், வீட்டில் படுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி க்ளோரிஃபை பண்ணுறாங்க, குந்தி மகாராணி க்ளோரிஃபை பண்ணுறாங்க. யாரை? கிருஷ்ணரை. ஸோ நம்மளுடைய சக்தி, நம்மளுடைய பவர், இதெல்லாம் புகழ் எல்லாமே பகவானை சார்ந்து தான் இருக்கணும். நமக்கு தனியாக எதுவும் கிடையாது. நம்ம இந்த மாதிரி தனியாக நினச்சோன்னா நமக்கு அகங்காரம் வந்துடும். அப்புறம் நம்மளுடைய பாதை வந்து கீழே போயிடும். கடைசி வரை நம்ம இருக்கிற இடம் எல்லாம் தெரியாமல் இருந்ததே நல்லது. நமக்கு என்னடா ஃபேமஸ் ஆகலன்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. நம்மளை கிருஷ்ணர் அந்த இடத்துல வச்சுட்டு போய் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியுது. நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ்லாம் வந்ததுன்னா என்ன ஆகும்னா நம்மளால் தாங்க முடியாமல் ஆகிடும். நம்ம பக்தியிலேருந்து நில தவறிது. அதனால் நம்ம நல்லது எந்த நிலையில் இருக்கோமோ அது கரெக்ட் தான். ஓகே, கிருஷ்ணரை சார்ந்தே இருந்தோம். 39 படிக்கலாம். மலைவாசம் 39 படிங்க. நேயம் சோபிஷ்யதே தத்ர யதேதானாம் கதாதரா त्वत्पदैरङ्किता भाति स्वलक्षणा विलक्षितै. படிங்க பிரபு. மொழிபெயர்ப்பு. ஓ கதாத்தர கிருஷ்ணா, எங்களது ராஜ்யம் இப்பொழுது உங்களுடைய பாத சுவடுகளின் அடையாளங்களால் பொறிக்கப்படுவதால் அது அழகாக காட்சியளிக்கிறது. ஆனால் நீங்கள் பிரிந்து சென்ற பின் இந்நிலை நீடிக்காது. பொருளுரை. பகவானின் பாதங்களில் உள்ள குறிப்பிட்ட அடையாள குறிகள் அவரை பிறரிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகின்றன. ஒரு கொடி, மின்னல், அங்குசம், குடை, தாமரை, சக்கரம் முதலியவைகள் பகவானின் பாதங்களுக்கு அடியில் உள்ள அடையாளங்களாகும். இந்த அடையாளங்கள் பகவான் கடந்து செல்லும் நிலத்தில் உள்ள மிருதுவான தூசுகளின் மீது பதிகின்றன. இவ்வாறாக அசினாபுரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களோடு இருந்தபோது இந்த அடையாளங்கள் அம்மண்ணின் மீது பதிக்கப்பட்டன. இதனால் இத்தகைய மங்களகரமான அடையாளங்களால் பாண்டவர்களின் ராஜ்யம் செழிப்படைந்தது. விசேஷமான இந்த அம்சங்களை குந்தி தேவி சுட்டி காட்டியதுடன் பகவானின் மறைவினால் விளைய போகும் துரதிருஷ்டத்தை எண்ணி அஞ்சினாள். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த பகவானுடைய பாலசோடு வந்து பிருந்தாவன் ஃபுல்லாக படிஞ்சிருக்கான். ஒரு நல்ல ஒரு பாடல் இருக்கு, கிருஷ்ணாவுடைய வருகையை சொல்கிறாங்க. அந்த பாடலில் 10வது காண்டலில் ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்கு. பரஹாபீடம் நடவருவபு கருணையோ கருணிகாரம் பிப்ரத்வாச்ச கனகபிச்சம் வைஜெயந்திம் சமாலாம் ரந்திராமீர் அதர சுதயான் அபூரயன் கோபவிருந்தை விருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிசத் கீத கீதே. ஸ்வபதரமணம் அவருடைய பாதசோடு ஃபுல்லாக பிருந்தாவனில் பதிஞ்சிருக்கு. அவருடைய பாதசோல் என்ன இருக்கும், இந்த மாதிரி ஃப்ளாகு, அங்குஷம், கொடி, இந்த மாதிரி அந்த சில மார்க்லாம் இருக்குது. அதெல்லாமே அவருடைய அதெல்லாம் பதிஞ்சிருக்கும். இதை பார்த்தோன்னா வந்து அக்ரூர் வந்து ரொம்ப பரவசத்தில் நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணுறார். 9 நம்ம பக்தி சேவை இருக்கு இல்லையா, ஒரு பக்தி சேவையிலையும் ஒருத்தர் சிறப்பு. சவனம் கீர்த்தனம். ஸ்ரீ விஷ்ணு சவனே பரீட்சித் கேட்கறதுல பரீட்சித், சொல்கிறதுல சுகதே கிருஷ்ணன்.
श्रीविष्णुशवने परीक्षितमवद् वैयासकी कीर्तने प्रह्लादस्मरणे तदङ्गिरिभजने लक्ष्मीप्रतिपूजने आक्रूरस्त्वभिवन्दने कपिपति दास्यरसख्ये अर्जुन सर्वात्मात्मनिवेदने बलिरभूत् அதுக்கடுத்து என்ன சொல்லி கிருஷ்ணாத்திரேஷாம் பராம். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்தரையும் க்ளோரிஃபை பண்ணுறாங்க இந்த ஸ்லோகத்தில். கேட்குறது சொல்கிறது இந்த மாதிரி வந்தனம் பண்ணுறதுல வந்து அக்ரூர் ப்ரேயர் பண்ணுறது. அவர் ப்ரேயர்லாம் படிச்சிங்கன்னா ஸ்ரீமத் பாரதில் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ப்ரேயர்லாம் படிக்கணும். ஆக்சுவலாக சும்மா இருக்கும்போதெல்லாம் படிக்கணும். ஸ்ரீமத் பாரதி ஃபுல்லாக வாங்கி வச்சிட்டோம் இல்லையா, இது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த ப்ரேயர்லாம் படிக்கணும். ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம எப்படியாவது நம்ம இந்த இறக்கத்துக்குள்ளே நம்மளுடைய டேஸ்ட்டு என்ன சொல்கிறது, நம்மளுடைய ருசியை வந்து ஆன்மீக பக்கத்தில் திருப்பிடும். ஓகே, அதுக்கு நல்ல சான்ஸ். இப்போ இல்லைன்னா நமக்கு இன்னொரு பிறவி உண்டு. ஓகே, இந்த பௌதிகத்தில் ஏதோ ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுப்போமே, எங்கேயாவது போய் நல்லா சௌக்கியமாக இருக்கணும்னா அந்த மாதிரி கிடைக்கும். பகவானுடைய புகழை பாடணும்னு சொல்லி நமக்கு அந்த ஆசையும் ஏக்கமும் இருந்ததுன்னா நிச்சயமாக நமக்கு அடுத்த லோகம் வந்து பகவான் லோகம் தான். நம்ம அந்த ஆசையை வளர்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த கடமை மாதிரி பண்ணிவிட்டு முடிச்சிட்டோம் அந்த வாழ்க்கைன்னா நமக்கு இன்னொரு பிறவி நிச்சயமாக இருக்குது. 40 படிக்கலாம். வானதி மாதாஜி 40 படிக்கணும். 40 1.8.40. வானதி மாதாஜி இருக்கீங்களா? இல்லை ஈஸ்வரி மாதாஜி சொல்லுமா? மியூட்டில் இருக்கீங்களா பாருங்கள். ஓகே, அவங்க ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி எடுத்துட்டீங்களா நீங்கள்? 40 இமே ஜனபதா ஸ்மிருதா स्वपौकशति विरुद्धः वनादिति नदुदन्वन्तो ईयदन्ते तव वीक्षितैः மூலிகைகளும் தானியங்களும் ஏராளமாக விளைகின்றன. மரங்களில் கனிகள் நிறைந்தும் நதிகள் ஓடியவாறும் குன்றுகளில் தாது பொருட்கள் நிறைந்தும் சமுத்திரங்களில் செல்வம் நிறைந்தும் காணப்படுகின்றன. இதனால் இவ்வெல்லா நகரங்களும் கிராமங்களும் எல்லா விதத்திலும் செழிப்புடன் விளங்குகின்றன. அவற்றின் மீதுள்ள உங்களுடைய அருட்பார்வையே இவை அனைத்திற்கும் காரணமாகும். பொருள் உரை. மனித அபிவிருத்தியானது இயற்கை செல்வங்களில் தான் செழிப்படைகிறது. பிரம்மாண்டமான இயந்திர உற்பத்தி தொழிலால் அல்ல. பிரம்மாண்டமான இந்த இயந்திர உற்பத்தி தொழில்கள் இறை உணர்வற்ற மக்களால் உண்டாக்கப்பட்டவையாகும். மேலும் அவை மனித வாழ்வின் புனிதமான நோக்கங்கள் அழிந்து விடுவதற்கு காரணமாக உள்ளன. எவ்வளவு இத்தகைய தொல்லை மிகுந்த இயந்திர உற்பத்தி தொழில்களை நாம் அதிகரித்து அதன் மூலம் மனிதனின் ஜீவதார சக்தியை வீணாக்குகிறோமோ அவ்வளவு அதிகமான அமைதியையும் அதிருப்தியுமே மக்களுக்கிடையில் நிலவும். பிறரை சுரண்டுவதால் ஒரு சிலரால் மட்டுமே மிக தாராளமாக வாழ முடியும். இயற்கையின் அன்பளிப்புகளான தானியங்கள் மற்றும் காய்கறிகள், பழங்கள், நதிகள், மணிகளையும் தாது பொருட்களையும் கொண்ட குன்றுகள் மற்றும் முத்துக்களால் நிறைந்த கடல்கள் போன்றவை பரமபுருஷரின் உத்தரவினால் வழங்கப்படுவையாகும். மேலும் பகவானின் விருப்பப்படி ஜட இயற்கை அவற்றை அளவுக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உற்பத்தி செய்கிறது. தெய்வீகமான இப்பரிசுகளை நன்கு பயன்படுத்தி கொண்டு ஜட இயற்கையை அடக்கியாள வேண்டும் என்று சுயநலத்திற்கு அடிமைப்பட்டு விடாமல் இயற்கையால் வழங்கப்படும் இப்பரிசுகளை கொண்டு மனிதன் திருப்திகரமான அபிவிருத்தி அடைய வேண்டும் என்பதே இயற்கை சட்டமாகும். எவ்வளவு அதிகமாக ஜட இயற்கையை ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று நாம் முயல்கிறோமோ அவ்வளவு அதிகமான சுரண்டி வாழும் இத்தகைய முயற்சிகளின் பிரதிபலன்களில் நாம் சிக்கிக்கொள்ள நேரிடும். நமக்கு போதுமான தானியங்களும் பழங்களும் காய்கறிகளும் மற்றும் மூலிகைகளும் கிடைத்திருக்கும் பொழுது கசாப்பு கூடங்களை நடத்தி குற்றமற்ற மிருகங்களை கொல்ல வேண்டிய அவசியம் என்ன? உண்பதற்கு போதுமான தானியங்களும் காய்கறிகளும் இருக்குமானால் மிருகத்தை கொல்ல வேண்டிய அவசியம் மனிதனுக்கு இருக்காது. கொஞ்சம் கிட்ட வாங்க, சவுண்ட் கம்மியாயிட்டே போகுது, கொஞ்சம் கிட்ட வாங்க. பாய்ந்தோடும் நீர் வயல்களை செழிப்படை செய்து நம் தேவைக்கு அதிகமான விளைச்சலை தருகிறது. குன்றுகளில் தாது பொருட்களும் சமுத்திரங்களிலும் மணிகளும் முத்துக்களும் உற்பத்தியாகின்றன. மனிதன் போதுமான தானியங்கள், தாது பொருட்கள், முத்துக்கள், நீர், பால் முதலான பொருட்களை பெற்றிருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது அவன் ஏன் சில துரதிருஷ்டாளிகளின் ஜீவதாரணமான சக்தியை விரயம் செய்து நடத்தப்படும் பயங்கரமான இயந்திர உற்பத்தி தொழில்களின் பின் செல்ல வேண்டும்? ஆனால் இயற்கையின் இப்பரிசுகள் அனைத்தும் பகவானின் கருணையை சார்ந்திருப்பவையாகும்.
ஆகவே பகவானின் கட்டளைக்கு அடிபணிந்து பக்தி தொண்டின் வாயிலாக மனித வாழ்வில் பூரணத்துவத்தை அடைவதுதான் நமக்கு தேவையான இருப்பதாகும். குந்தி தேவியால் அளிக்கப்படும் குறிப்புகள் கருத்தை நாம் தெளிவுபடுத்துகின்றன. பகவானின் கருணை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். எனவே அவரது கருணையினால் இயற்கையான அபிவிருத்தி பாதுகாக்கப்படக்கூடும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையாகவே எல்லாம் நிறைய விளைஞ்சு கிடக்கு. இப்போ சுமேரி மவுண்டன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மலை, அது வந்து தேவலோகத்தில் இருக்குது. அதில் வந்து ஒரு மேங்கோ ட்ரீ இருக்கும், பயங்கர பெருசு. நம்மளால் இமேஜினே பண்ண முடியாது. 10,000 யோஜனை, அவ்வளோ தூரம். அது ஹைட்டு வீட்டு எல்லாம். ஒரு யோஜனைங்கிறது 8 மைல், 12 கிலோமீட்டர். 10,000னா யோசிச்சு பாருங்கள். இந்த மரத்தோட சைஸே 1,20,000 கிலோமீட்டர்ஸ். அந்த மாதிரி அவ்வளோ பெரிய மரம். அதில் ஒரு மாம்பழம் பழுத்து கொட்டை ரொம்ப சின்னதாக இருக்குமா, ஃபுல்லாக இதான், ஸ்கின்னே கிடையாது, ஃபுல்லாக ஜூஸ் தான் ஃபுல்லாக. அது கீழே விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஆறு ஓடுமா. இந்த பக்கம் மாம்பழத்தோட நதி, அந்த சைடு ஜம்பு, அந்த ட்ரீ, அதோடைய பழம் விழுந்து அது ஒரு பிங்க் கலரில் ஓடும். அந்த ஜூஸ் ரொம்ப வாசமாக இருக்கும். ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இந்த இடத்துல கோல்டன் கலர், அது தங்கம் உருவாகுமா. கோல்டெல்லாம் அப்படி தான் வருமா. அந்த கோல்டு எடுத்து அவங்க கிரீடம் எல்லாம் வச்சுப்பாங்களா, வலையெல்லாம் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, பிளாஸ்டிக் இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இதுக்கு காரணம் நம்ம தான். பௌதிக லோகத்தில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கடவுளை சார்ந்து இல்லாமல் இருக்கிறோமோ, அரக்கத்தனமாக செயல்படும் போது இயற்கை வந்து தன்னுடைய உற்பத்தி எல்லாத்தையும் குறைச்சிப்பாங்க. தாது பொருட்கள் இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இயற்கை செல்வங்கள் கிடைக்கவே கிடைக்காது. எல்லாத்தையும் சுருக்கிடுவாங்க. உணவுப் பொருட்கள்லேருந்து எல்லாம் சுருக்கிடுவாங்க. எல்லாம் உக்ரகர்மா பண்ணுறாங்க இல்லையா. உக்ரகர்மானு தெரியல, பகவானை தொழுறதுக்கு நேரம் கிடையாதுன்னுவாங்க. ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. வேலை, வீட்டுக்கு வீட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, வேலை பார்க்குறது, இது 2 தான். பகவானுக்கு சாண்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அது பேர் உக்ரகர்மா. இது பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக பக்தர்களுக்கு பண்ணக்கூடாது. பக்தி சேவை அப்புறம் பண்ணிக்கலாம், அப்படி கிடையாது. நமக்கு முதலேருந்தே அது நாட்டத்தை வளர்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பக்தி சேவை பண்ண முடியும். இந்த மாதிரி உக்ரகர்மா பண்ணுறவங்க என்ன கடைசியில் அனிமலை வந்து கொன்று தின்னுவாங்க. ஓகே. ஆனால் அதனால் இயற்கை என்ன பண்ணுறது, இதெல்லாம் சுருக்கிது. ஆனால் தேவலோகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மனிதர்கள்லாம் கொஞ்சம் நேர்மையாக இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்கள என்ன பண்ணுறாங்க, நிறையா செல்வங்கள் தேவலோகத்தில் கொட்டி கிடக்குது. ஓகே. இப்போ 41 படிக்கலாம். வாணிஜி மாதாஜி வந்துட்டிங்களா? 41 அத விஸ்வேஷா விஸ்வாத்மன். ஒரே நிமிஷம். அத விஸ்வேஷா விஸ்வாத்மன் விஸ்வமூர்த்தே நான் படிக்கிறேன். விஸ்வமூர்த்தே ஸ்வகேசுமே ஸ்நேகபாசம் இமம் சிந்தி திருதாம் பாண்டுஷு விஷ்ணுஷு. Translation. O Lord of the universe, soul of the universe, O personality of the form of the universe, please therefore sever my tie of affection for my kinsmen, the Pandavas and the Brishnis. Purport. A pure devotee of the Lord is ashamed to ask anything in self-interest from the Lord, but the householders are sometimes obliged to ask favors from the Lord, being bound by the tie of family affection. Srimati Kunti Devi was conscious of this fact, and therefore she prayed to the Lord to cut off the affectionate tie from her own kinsmen, the Pandavas and the Vrishnis. The Pandavas are her own sons, and the Vrishnis are the members of her paternal family. Krishna was equally related to both the families, but the families required the Lord's help because both were dependent devotees of the Lord. Srimati Kunti Devi wished Sri Krishna to remain with her sons, the Pandavas, but by his doing so, her paternal house would be bereft of the benefit. All these partialities troubled the mind of Kunti, and therefore she desired to cut off the affectionate tie. A pure devotee cuts off the limited ties of affection for his family and widens his activities of devotional service for all forgotten souls. The typical example is the band of 6 Goswamis who followed the path of Lord Chaitanya. All of them belong to the most enlightened and cultured rich families of the higher caste. But for the benefit of the mass of population, they left their comfortable homes and become mendicants.
To cut off all family affection means to broaden the field of activities. Without doing this, no one can be qualified as a Brahmana, a king, a public leader, or a devotee of the Lord. The personality of Godhead as an ideal king showed this by example. Sri Ramachandra cut off the tie of affection for his beloved wife to manifest the qualities of an ideal king. Such personalities as a Brahmana, a devotee, a king, or a public leader must be very broad-minded in discharging their respective duties. Srimati Kunti Devi was conscious of this fact, and being weak, she prayed to be free from such bondage of family affection. The Lord is addressed as the Lord of the universe or the Lord of the universal mind, indicating his all-powerful ability to cut the hard knot of family affection. Therefore, it is sometimes experienced that the Lord, out of his special affinity toward a weak devotee, breaks the family affection by force of circumstances arranged by his all-powerful energy. By doing so, he causes the devotee to become completely dependent on him and thus clears the path for his going back to Godhead. Thanks, Prabhuji. Hare Krishna. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார். சுதா மாதாஜி விவேக் பிரபு ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? ஸ்வீனா மாதாஜியா? விவேக் பிரபு ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து 1.8.42 படிக்க போகிறோம். நீங்கள் வச்சுக்கோங்க வீட்டில் போகிறோம். என்ன பிரபு? 1.8.49 42 42. வீட்டில் போட்டுக்கோங்க, நான் கூப்பிடுவேன். பிரபுஜி எந்த புக் பிரபு? ஸ்ரீமத் பாகவதம் 1வது கேண்டோ 8வது சாப்டர் 42வது ஸ்லோகம். ஓகே பிரபு. ஓகே மேடம். ஆசிரியை படிக்கிறியா? 1.8.42 பிரபுஜி ரொம்ப லோவா கேக்குது பிரபுஜி. 42 நீங்கள் கொஞ்சம் சவுண்ட் ரொம்ப லோவா கேக்குது. அது நீங்கள் வால்யூம் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லா மற்றங்கெல்லாம் கேட்குது. சில சமயம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கலாம். நீங்கள் வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். அவங்க இதில் ஃபுல்ல தான் இருக்கு பிரபுஜி, ரொம்ப லோவா கேக்குது. லோவாக இருக்கா? நீங்கள் வெளியே போயிட்டாலும் உள்ளே வாங்க திருப்பி. விவேக் பிரபு உங்களுக்கு எப்படி கேட்குது? நல்லா கேட்குதா? நல்லா கேக்குது பிரபு. நல்லா கேட்குது. அவங்க கேட்குது. உங்களுக்கு நீங்கள் வெளியே போயிட்டு திருப்பி வேணா வாங்க. வேற ஒரு ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க, அதனால கேக்குது. பட் ஆனா வால்யூம் கம்மியா தான் இருக்கு. கம்மியாக இருக்கா? இந்த ஸ்பீக்கர்ல இவரு தனியா கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே சரி, ஓகே. எனக்கு நல்லா கேக்குது பிரபு. வாழை மரம் நல்லா கேட்குது. ஸோ அதனால் பார்ப்போம். சுதா மராஜ் வரட்டும். சுதா மராஜ் உங்களுக்கு இப்போ கேட்குதா? இப்போ நல்லா கேக்குது. சரி, ரைட், ஓகே, தேங்க்யூ மதாஜ், தேங்க்ஸ். சரி, ஹாசினி படிக்கலாம். துவைமேனன்ய விஷயா மந்திர் மதுபதே சக்ரோத் ரதிம் உத்பதா தத்தா கங்கை பௌஹமுதன்மதி. படி. Translation: O Lord of Madhu, as the Ganges forever flows to the sea without hindrance, let my attraction be constantly drawn unto you without being diverted to anyone else. ஒரே நிமிஷம், நம்ம போன இதில் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லைல்ல சார். பேண்ட் ஆஃப் 6 கோஸ்வாமி சொன்னாங்க இல்லையா? 6 கோஸ்வாமி சொன்னாங்க இல்லையா? அதாவது ஒருத்தர் வந்து பகவான் மேலே ரொம்ப அன்பாக இருந்தார்னா அவருடைய அந்த இதை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவார்னா, மற்ற பட்டுதல் எடுக்கிறதுக்காக கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்? டெஸ்ட் கொடுப்பார். இது பிரபுபாத வாழ்க்கையில் நடந்தது. பிரபுபாதர் வந்து மிகப்பெரிய ஆச்சாரியார். அந்த மாதிரி வாழ்க்கை வரணும்னு என்ன பண்ணார்? பிரபுபாதர் கிருஷ்ணர் வந்து அவருடைய வாழ்க்கையில் பிஸ்னஸ் எல்லாம் தோல்வியடை செஞ்சார். ஓகே, அதே மாதிரி ஃபேமிலி டையெல்லாம் கட் பண்ணி விட்டார். அவர் மிகப்பெரிய ஆச்சாரியராக வந்ததுக்கு அதுக்கப்புறம் அவங்க மனைவியெல்லாம் சேன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் கிருஷ்ணர் வந்து ஒரு என்ன பண்ணாலும் அது நல்லது தான். ஆக்சுவலாக நமக்கு அப்போதைக்கு தெரியாது ஏன் இந்த மாதிரி சோதனை வருதுன்னு நினைப்போம். ஆனால் அவர் என்ன ஒரு செயல் செய்தாலுமே அது நம்மளுடைய நன்மைக்காக மட்டுமே தவிர நம்மளுடைய தீமைக்கு கிடையவே கிடையாது. ஓகே, அதை நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும். மேபி கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு புரிய வரலாம், இந்த மாதிரி கிருஷ்ணா பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி புரிய வரலாம். பிரபுபாதர் அப்பயே ஸ்ரீதர் மகாராஜ்கிட்ட கேட்பார், இந்த மாதிரி எனக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி யஷ்யாமை அனுகிரகணாமி அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்குது பாகவத்தில். இந்த ரெஃபர் பண்ணி கேட்பார் ஸ்ரீதர் மகாராஜ்கிட்ட, இந்த மாதிரி எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்பார். ஸ்ரீதர் மகாராஜ் சொல்லுவார், ஆமாம் உங்களுக்கு அதான் நடக்குது அப்படின்பார். அதனால் இந்த சன்னியாசிஸ்லாம் அப்போ ஸ்ரீதர் மகாராஜ் பெரிய சன்னியாசி, நிறைய படிச்சிருக்காரு. அவருக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் தெரியும், பக்தர்களுக்கெல்லாம் தெரியும் ஒருத்தருக்கு ஏன் அப்படி நடக்குது, இந்த மாதிரி கஷ்டம் ஏன் வருதுன்னு சொல்லிட்டார். ஆனால் கிருஷ்ணர் எந்த ஒரு கஷ்டம் கொடுத்தாலுமே அது நம்மளோட நன்மைக்கு தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஆசிரியர் படி பர்பட் படி. Perfection of pure devotional service is attained when all attention is diverted towards the transcendental loving service of the Lord.
To cut off the tie of all other affections does not mean complete negation of the finer elements like affection or for someone else. This is not possible. A living being, whoever he may be, must have this feeling of affection for others because this is a symptom of life. The symptoms of life, such as desires, anger, hankerings, and feeling of attractions, etc., cannot be annihilated. Only the objective has to be changed. Desire cannot be neglected, but in devotional service, the desire is changed only for the service of the Lord, is in the place of desire for sense gratification. The so-called affection for family, society, country, etc. consists of different phases of sense gratification. When this desire is changed for the satisfaction of the Lord, it is called devotional service. ஒரே நிமிஷம் இதில் போட்டுருங்க. அப்புறம் to cut off the tie of all affection does not mean complete negation of the final elements. ஏன்னா இதில் அன்புலாம் பட்டுதெல்லாம் இருக்கலாம், ஒருத்தர் மேலே அன்பு இருக்கலாம், அதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக கட் பண்ண முடியாது. ஓகே, அவருக்கு பாருங்கள் அந்த டிசையர், ஆங்கர், ஹேங்கரிங், ஃபீலிங் ஆஃப் அட்ராக்ஷன், இதெல்லாம் வந்து ஃபுல் சுத்தமாக அழிக்க முடியாது. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு அது அந்த மகாபாரத யுத்தத்தில் அபிமன்யு இறந்துடுறான். அப்போ அர்ஜுனர் வந்து பகவத்கீதை ஃபுல்லாக கேட்டார், நான் இந்த உடல் இல்லை ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஃபுல்லாக புரிஞ்சிச்சு அவருக்கு. அவர் என்ன சொல்கிறார் கடைசியில், நீ என்ன சொல்கிறே நான் அந்த மாதிரி பண்ணுறேன்ட்டார். எதை இச்சேசி ததா குருவம், என்ன சொல்லுவோம், கரிசிய வசனம் தவா. ஓகே, கரிசிய வசனம் தவா. அவர் சொல்லுவார் எதை இச்சி ததா குரு சொல்லுவார்ல அது. ஸோ இவர் கரிசிய வசனம் தவா அப்படின்றாரு இல்லையா. நீ என்ன சொல்ல நான் கேட்குறேன்றார்ல. அப்போ என்ன ஆச்சு, ஃபுல்லாக புரிஞ்சிருச்சு இல்லையா. ஆனாலும் அவர் என்ன பண்ணுற, அபிமன்யு இறந்தவரை ரொம்ப அழுவார். ஸோ இதை பற்றி நம்ம கேள்வி கேட்கலாம், இது எப்படி இவர் தான் ஆன்மான்னு தெரிஞ்சிருச்சு அப்புறம் எதுக்கு அழணும். அப்படி கிடையாது. ஆக்சுவலாக ஒருத்தர் பிரபுபாதட்ட வந்து சொல்கிறார், நான் சன்னியாசம் எடுக்க ரெடி ஆகிட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன்றார். எப்படி சொல்கிறீங்க எல்லாத்தையும் திறந்துட்டீங்க, என் ஒய்ஃப் இறந்தது கூட அழலை அப்படின்றார். பிரபுபாத அக்செப்ட் பண்ணல. ஏன்னா நீ ஒய்ஃப் இறந்ததுக்கே அழலைன்னா அவ்வளோ கடுமையான ஒரு பர்சனாக இருக்கிறேன். ஓகே, ஸோ நமக்கு இந்த இறக்க கொண்டு இருக்கணும் ஆக்சுவலாக. அந்த இதெல்லாம் அந்த அஃபெக்ஷன் இதெல்லாம் வந்து உடனே அந்த மாதிரி நெக்லெக்ட் பண்ண முடியாது. அவர் அடுத்து என்ன ஆக்ஷன் பண்ணார் அர்ஜுனா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அபிமன்யு இறந்த உடனே அவர் உடனே கிருஷ்ணரே கிடையாது, நான் யுத்தமே பண்ண மாட்டேன், எல்லாம் மோசம், உலகமே போய் கிருஷ்ணர் ஒருத்தர் கிடையவே கிடையாது அப்படி சொல்லலை. அவருக்கு அழுக வந்தது, அழுதாரு, எல்லாம் பண்ணார், சபதம் போட்டார், கொல்லுவேன்னு சொல்லிட்டு அது திருப்பி என்ன பண்ணார், யுத்தத்துக்கு போயிட்டார் இல்லையா. கிருஷ்ணருக்காக சண்டை போட போயிட்டார். இந்த யுத்தமே கிருஷ்ணர் சொல்லி தானே யுத்தம் நடக்குது. கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், எனக்கு ஒரு கருவியாக இருந்தால் அர்ஜுனர் சொல்கிறார் இல்லையா. அதனால் நம்ம வந்து என்ன ஒரு டெம்பரவரியாக அந்த இது இருக்க தான் செய்யும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணரே யுத்தத்தில் இருக்கும்போது வசுதேவரை கொண்டு ஏரோப்ளேனில் கொண்டு வரான். யார், சால்யா தானே, சால்வாவான் பேர், சால்வா ஏரோப்ளேன் கொண்டு வந்தோடனே கிருஷ்ணர் அப்படியே அழுறாரு ஓன்னு சொல்லிட்டு. அவருக்கு அப்படியே உண்மையிலேயே அவருக்கு ஐயோ வசுதேவர் கொண்டுட்டா, எப்படி பலராமர் யாரும் மீற முடியாதுன்னு சொல்லிட்டு, பலராமர் யாரும் ஜெயிக்க முடியாது, பலராமன் சிட்டியில் இருக்கும்போது எப்படி இந்த சால்வா கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பொய் தோற்றம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கிருஷ்ணா இதுவாகிட்டார். அதனால் இந்த மூமெண்ட்ரி அந்த அழுக அதெல்லாம் வந்து நேச்சுரல். உடனே எனக்கு நான் பக்தனாகிட்டேன், நான் அழவே மாட்டேன், இறந்துட்டாங்க பரவாயில்ல, ஹரே கிருஷ்ணா சான் பண்ணிட்டே இருக்கேன், அப்படி கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, இட்ஸ் நேச்சுரல். என்ன மெத்தடி புரியலன்னு இல்ல அழுவுலனாதான் தீட்சை கொடுப்பாங்களா, அது புரியல பிரபுஜி. தீட்சை இல்லை, இந்த நமக்கு இயற்கையாக குணங்கள்லாம் இருக்குல்ல, அழுகிறது, கோவம் வர்றது, இதெல்லாம் வந்து இயற்கையான எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க சொன்னீங்க. என்ன மாதாஜி, இனிஷியேஷன் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னார்ல ஒருத்தர். இல்லை அவர் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அவர் அழுகுறதுனா என்னன்னா, ஒய்ஃப் இறந்ததுக்கே அழலைன்னா அவர் எப்படி, அந்த கருணை இல்லை இல்லையா. அப்படி அழுவாம இருந்தாதான் கொடுப்பாங்களா எப்படி? அது அப்படி கிடையாதுன்னு சொல்றேன். ஒய்ஃப் இறந்ததுக்கு அழணுமா கூடாதா? நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அழுவாங்க. அவர் அளவே இல்லைன்றார். அப்ப கல் நெஞ்சா எங்களுக்கு கிளாஸ் எடுத்தார்ல பிரபு கருணாகர் தாஸ் பிரபு, அவங்க அம்மா இறந்தப்ப கூட நான் அழுவல அப்படின்னு அவர் சொன்னார் பிரபு. தப்பு. அப்படி யாரையுமே நீங்க பேர் சொல்லக்கூடாது. பேர் சொன்னா நம்ம பேச முடியாது அப்புறம். ஓகே,
ஜென்ரலாக தான் பேச முடியும், யார் பேர் சொன்னாலும் பேச முடியாது. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து இருக்காரு, ஒரு ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே, நான் அளவே இல்லைன்னா தவறு ஆக்சுவலாக. ஓகே, அவன் அழுது தான் கரெக்டு. ஏன்னா அவங்க ஒய்ஃப் எவ்வளோ பணிவிடை பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வைஷ்ணவாக இருந்தாலுமே அந்த பிரிந்த வைஷ்ணவர்களுடைய இது இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் நேச்சுரலான குவாலிட்டி. இப்போ அபிமன்யு இறந்தோன்னா அர்ஜுன் அழுதாரா இல்லையா? அழணும், அப்பா பிரியமான பையன். இதெல்லாம் நேச்சுரல். இதெல்லாம் வந்து நம்ம பக்தனாகிட்டேன், நான் அழமாட்டேன், நான் இதெல்லாம் வெளிக்காட்ட மாட்டேன், அப்படி கிடையாது. அந்த எமோஷன் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ணக்கூடாது. ஓகே, அந்த அழுதுக்கப்புறம் அந்த டெம்பரரி ஃபேஸ் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே, இது ஆர்டிஃபிஷியலாக அந்த மாயாவி தான் அப்படி பண்ணுவாங்க. நான் இந்த சன்னியாசி ஆகிட்டேன், இனி அழமாட்டேன், நான் காசெல்லாம் கையில் தொட மாட்டேன். பிரபுபாதர் அப்படி பண்ணலையே. பிரபுபாதர் என்ன பண்ணுறா, சூட்கேஸாக மணியை கொடு, எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது தெரியுமா, கட்டுக்கள் இருக்குது தெரியுமா. ஒரு சன்னியாசினா இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். அது எதையுமே பிரபுபாதர் வந்து எல்லாத்தையும் உடைச்சறிஞ்சார். ஏன்னா கிருஷ்ணனோட இயக்கம் தான் முக்கியம்னு சொல்லி அந்த மாதிரி அவர் பண்ணார். அதனால் நம்ம வந்து இந்த நார்மலாக உள்ள அந்த இது சொல்கிறாங்கல்ல, பக்தனாகிட்டா அப்படி தான் இருக்கணும், அப்படி தான், அதெல்லாம் வந்து இவங்களாம் ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுது. நேச்சுரலாக என்ன இருக்கோ அந்த மாதிரி நம்ம கிருஷ்ணர்கிட்ட நமக்கு பட்டுதல் போகணும். ஓகே, ஸோ அந்த பையன் இருந்தவொடனே அழுறான் அர்ஜுனா, தட் இஸ் கரெக்ட். ஓகே, அழுறாமல் இருக்கிறதுங்கிறது ஆர்டிஃபிஷியல். நம்ம எந்த ஒரு பேரையும் சொல்லக்கூடாது, யாரையும் நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது. ஜெனரலாக புரிஞ்சுக்கணும், நம்ம நேச்சுரலாக இருக்கலாம். சாப்பிடும்போது பரவாயில்ல, அது விட்டுருங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எப்படினாலும் சாப்பிட்லாம். சத்தம் வராமல் சில பேர் ஸ்பூனில் சாப்பிடுவாங்க இல்லையா, கையில் நக்கக்கூடாது, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, அதே மாதிரி இந்த உணர்ச்சிகளும் நேச்சுரலானது. ஓகே, அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடக்கக்கூடாது தேவையில்லாமல். அதை அப்படி நேச்சுரலாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன கிருஷ்ணருக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். ஓகே, வாழ்க்கையை கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே, சரி ஆசி படி. In the Bhagavad Gita, we can see that Arjuna desired not to fight with his brothers and relations just to satisfy his own personal desires. But when he heard the message of the Lord, Srimad Bhagavad Gita, he changed his decisions and served the Lord. And for doing this so, he became a famous devotee of the Lord, for it is declared in all the scriptures that Arjuna attained spiritual perfection by devotional service to the Lord in friendship. The fighting was there, the friendship was there, Arjuna was there, and Krishna was there. But Arjuna became a different person by devotional service. Therefore, the prayers of Kunti also indicate the same categorical changes in the activities. Srimati Kunti wanted to serve the Lord without diversion, and that was her prayer. This unalloyed devotion is the ultimate goal of life. Her attention is usually diverted to the service of something which is non-godly or not in the program of the Lord. When the program is changed into the service of the Lord, that is true, then the senses are purified in relation with the service of the Lord. It is called pure unalloyed devotional service. Srimati Kunti Devi wanted that perfection and prayed for it from the Lord. Her affection for the Pandavas and the Vrishnis is not out of the range of devotional service, because the service of the Lord and the service of the devotees are identical. Sometimes service to the devotees is more valuable than the service of the Lord. பாருங்க எவ்வளவு புரியுது, பக்தனுக்கு சேவை பண்றது பகவானுக்கு சேவை பண்றது அதிகம். But here the affection of Kunti Devi is for the Pandavas and the Vrishnis due to the family was due to family relation. This kind of affection is in terms of material relation is the relation of Maya, because the relations of the body or the mind are due to the influence of the external energy. The relations of the soul established in the relation with the super soul are factual relations. When Kunti Devi wanted to cut off her family relation, she meant to cut off the relation of the skin. The skin relation is the cause of material bondage, but the relation of the soul is the cause of freedom. This relation of the soul to the soul can be established
by the medium வயா மீடியம் via வயா மீடியம் is established by the medium of the வயா relation. இல்லையால Medium of the relation with the super soul. Seeing in the darkness is not seeing, but seeing by the light of the sun means to see the sun and everything else which is unseen in which was unseen in darkness. That is the way of devotional service. அதனால் ஒரு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறது ரொம்ப நல்லதுதான். ஓகே, பகவானுக்கு செய்யப்படுறது வைஷ்ணவர் செய்யப்படுறது ரொம்ப நல்லது. இதில் இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு வைஷ்ணவனோட ஆக்ஷன் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, இப்படி தான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸை நம்ம ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணவே முடியாது யாரையுமே. ஓகே, அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சுதாமராஜ் கேட்டாங்க இல்லையா, நம்ம அதை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு வைஷ்ணவர் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம், அந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம், அது ஏன் அப்படி பிஹேவ் பண்ணலாம், அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாராலையும் என்ன பண்ண முடியாதான், கற்றறிந்த ஒரு அறிஞராலேயே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே, அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சைத்தன்ய சரிதாமத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லோகம் எனக்கு மறந்து போச்சு. வைஷ்ணவா கிரியா அந்த மாதிரி வரும். ஓகே, புஜே மனா இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் வரும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வைஷ்ணவனுடைய ஆக்ஷனை வந்து யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது, மீன்ஸ் சொல்ல முடியாது எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு வைஷ்ணவருக்கு வந்து சேவ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு பகவானே சொல்கிறார். ஏன்னா பகவானுடைய செயலையும் யாரும் புரிஞ்சிக்க முடியாது இல்லையா. ஜன்ம கர்ம சமய திவ்யம் ஏவம் யோவை நிற்கிறாஹா நைதி மாமேதி சுவார்ஜுனா. பகவானுடைய செயலை யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. அதே மாதிரி தான் வைஷ்ணவனுடைய செயலும். ஓகே, ஒரு தூய வைஷ்ணவனுடைய செயலை யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, மற்றவங்களுடைய செயலை வந்து நம்ம பண்ண முடியாது, அது வந்து நம்மளால் கமெண்ட் பண்ண முடியாது. அதனால் நமக்கு யார் தூய வைஷ்ணவன் யாரும் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஓகே, இவர் தூய்மை அவர் நமக்கு ஏன்னா நம்ம தூய்மை இல்லை, அதனால் யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. எல்லாருமே தூய்மையானவர்கள் சொல்லிட்டு என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்மளுடைய பாதையை வந்து கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். ஓகே, நீ படிக்கிறியா இல்லை சாரதி படிக்கிறியா? ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண 43 ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சகா விஷ்ணு ரிஷபாமணி திருக் ராஜன்ய வம்சா தகனா நபவர்க வீர்யா கோவிந்த கோது விஜ சுராத்தி ஹராவதாரா யோகேஸ்வர கில குரு பகவன் நமஸ்தே. படிங்க. O Krishna, O friend of Arjuna, O chief amongst the descendants of Vishnu, you are the destroyer of those political parties which are disturbing elements on this earth. Your progress never deteriorates. Progress never deteriorates. You are the proprietor of the transcendental abode, and you descend to this to relieve the distress of the cows, the brahmanas, and the devotees. You possess all mystic powers, and you are the preceptor of the universe. You are the Almighty God, and I offer you my respectful obeisances. Purport. A summary of the Supreme Lord Shri Krishna is made herein by Srimati Kunti Devi. The Almighty Lord has his eternal transcendental abode, where he is engaged in keeping Surabhi cows. He is served by hundreds and thousands of goddesses of fortune. He descends to the material world to retrieve his devotees and to annihilate the disturbing elements in the groups of political parties and kings who are supposed to be in charge of administration work. He creates, maintains and annihilates by his unlimited energies, and still he is always full with prose and does not deteriorate in potency. The cows, the brahmanas and the devotees of the Lord are all objects of his special attention because they are very important factors for the general welfare of living beings. சரோஜா மாதாஜி, நாங்கள் வந்து 1.8.44 படிக்க போகிறோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரேயர். ஓகே, ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சகா. கிருஷ்ண சகானா கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு அர்ஜுனா. ஓகே, கிருஷ்ண சகா அர்ஜுனா, ஃப்ரெண்ட் ஆஃப் அர்ஜுனா. ஃப்ரெண்ட் ஆஃப் அர்ஜுனா கிருஷ்ணா அகேன். ஓகே, ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சகா விஷ்ணு ரிஷபாவணி திருக். விஷ்ணு ரிஷபாவணி திருக். அந்த விஷ்ணு வம்சத்திலேயே நீ தலை சிறந்தவன். ராஜன்ய வம்சா தகனா அனபவத்ய வீரியா.
ராஜன்ய வம்சா. இந்த மாதிரி சத்யராஜ் வந்து ரொம்ப கீழே போன உடனே ரொம்ப கீழ்த்தரமாக நடக்க ஆரம்பிச்ச உடனே அவங்களாம் அழிக்கிறதுக்காக கிருஷ்ணன் வந்திருக்கார். ஓகே, தகனம்னா அழிக்கிறது. ஓகே, அனபவர்க்க வீரியா. ஆனால் பவர்கானா தெரியும் இல்லையா? அப்பவர்கா அனபவர்கானா வித்தவுட் டிட்டரேஷன், அழிவே இல்லாது. ஓகே, அனபவர்க்க வீரியா, உங்களுடைய வீரத்துக்கு குறைவே கிடையாது. கோவிந்தா, கோ த்விஜா, கோனா பசு, த்விஜானா பிராமணா, சுரா டெமிகாட்ஸ், அர்த்திஹரா, இந்த இவங்களுடைய துன்பங்களில் குறைக்கிறதுக்காக நீ வந்திருக்க. கோ த்விஜா சுரா, இவங்களுடைய துன்பத்தை குறைக்கிறதுக்காக வந்திருக்க. அவதாரம் எடுத்திருக்க. யோகேஸ்வரா, எல்லா விதமான யோகத்துக்கும் நீ தலைவன். அகில குரு, இந்த யூனிவர்சிட்டிக்கே கிருஷ்ண மந்தே ஜெகத்குரு, எல்லா யூனிவர்சிட்டிக்கே குரு. பகவன்னா எல்லாம் பகவான் அப்படின்னா வான்னா பொசஸர் இல்லையா? வான்னா பொசஸர், பகானா இது ஆப்புலன்ஸா, எல்லா விதமான ஆப்புலன்ஸு பொசஸ் பண்ணுறது தான் பகவான் இல்லையா? ஐஸ்வர்யஸ் சமக்கரஸ்ய வீரியஸ்ய அசஸ்ரிய ஞான வைராகிய செய்வ சன்னமாக இதுங்கண்ணா 6 விதமான ஐஸ்வர்யங்களையும் பொசஸ் பண்ணிக்கிறதா பகவான். நமஸ்தே, அந்த மாதிரி பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். இது முக்கியமான ஒரு பிரேயர். இது எல்லாரும் மரபா பண்ணிக்கணும். ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சகா விஷ்ணு ரிஷபாமணி திரிக் ராஜன்ய வம்சா தகனா அனுபவர்க வீரியா கோவிந்த கோத்விஜ சுராரத்திஹரா தாரா யோகேஸ்வர அகிலகுரோ பகவன் நமஸ்தே. ரொம்ப முக்கியமாக கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த மாதிரி சொன்னான். ஏன்னா கிருஷ்ண சக்கான்னு சொல்கிறோம் இல்லையா? ஃப்ரெண்ட் ஆஃப் அர்ஜுனா அப்படின்னு சொன்னால் அவன் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நந்தனந்தனா யசோதனந்தனா இப்படிலாம் சொன்னால் ரொம்ப பிடிக்கும். ஹரே கிருஷ்ணா. இப்போ 44 விவேக் பிரபு நீங்கள் படிங்க. 44 விவேக் பிரபு இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா. சத்சூதவாசா பிரத்யேதம் கலாபதை परिणूता किलोदया मंदं जहासा वैकुंठो मोहयन्निव मायया. पढ़िए प्रभु. Translation. Suta Goswami said, the Lord, thus hearing the prayers of Kunti Devi, composed in choice words for his glorification, mildly smiled. That smile was as enchanting as his mystic power. Purport. Anything that is enchanting in the world is said to be representation of the Lord. The conditioned souls who are engaged in trying to Lord over the material world are also enchanted by his mystic powers. But his devotees are enchanted in a different way by the glories of the Lord, and his merciful blessings are upon them. His energy is displayed in different ways, as electrical energy works in manifold capacities. Srimati Kunti Devi has prayed to Lord just to enunciate a fragment of his glories. All his devotees worship him in that way by chosen words, and therefore the Lord is known as Uttama Shloka. No amount of chosen words is sufficient to enumerate the Lord's glory, and yet he is satisfied by such prayers, and the Father is satisfied even by the broken linguistic attempts of the growing child. The word Maya is used both in the sense of delusion and mercy. Here in the word Maya is used in the sense of the Lord's mercy upon Kunti Devi. ஸோ தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ. மாயான்ற வேர்டுக்கு வந்து மெர்சின்னு ஒரு பொருள் இருக்குது. ஓகே, இவன் வந்து மெர்சின்னு பொருள் கொடுக்குறான். ஸோ அதனால் கிருஷ்ணர் வந்து கேட்டிருக்காரு, அந்த பிரேயர்ஸை கேட்டிருக்கார். இது பேர் கிருஷ்ணருக்கு பேர் உத்தம ஸ்லோகா வார்த்தையாம். உத்தம ஸ்லோகம்னா கிருஷ்ணர் வந்து உத்தம ஸ்லோகம், நல்ல ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸான வேர்ட்ஸால் க்ளோரிஃபை பண்ணுறது. நல்லா கிருஷ்ணர் க்ளோரிஃபை பண்ணுறது. ஓகே, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சாய்ஸான வேர்ட்ஸ் போட்டு என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணரை வந்து புகழ்ந்து சொல்கிறாங்க. அதுதான் ப்ரேயர். அதனால் நம்மளே அப்படி ஏதாவது எழுதக்கூடாது. ஓகே, ப்ரேயர் நானும் கிருஷ்ணரை பார்த்து பாடுறேன்னு சொல்லி எழுதக்கூடாது. ஏற்கனவே தூய பக்தர்கள் படித்த அந்த ப்ரேயர்ஸ் என்ன பண்ணணும், நம்ம வந்து திருப்பி ரிப்பீட் செய்யணும். இது வந்து மிகப்பெரிய நன்மையை நமக்கு வந்து கொடுக்கும்னு சொல்லி பிரபார் புக்கில் எழுதியிருக்காரு. அதனால் அந்த குந்தி மகாராணி ப்ரேயரு, சூத கோஸ்வாமி, சுகதேவ் கோஸ்வாமி ப்ரேயர், பிருத்து மகாராஜ் ப்ரேயர், துருவ மகாராஜா, பிரகலாத் மகாராஜா, ருத்ரகீதம்,
இந்த கோபிகீதம் இதெல்லாம் படித்தா ரொம்ப நல்லது. தாமோதர மந்திரம் இதெல்லாம் படித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, அதுவும் இந்த கஜேந்திர மோட்சம் படித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, மார்னிங் எடுத்து படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் போட்டுருக்கு இல்லைங்களா? நீங்க எனக்கு ஒரு புக் காமிச்சிங்க, அது வேற இது வேறங்களா? ரெண்டும் அது வந்து அது அந்த புக்கு அது வந்து புக்காக இருக்கு இல்லையா, அது தனியாக ஒரு லெக்சர்லாம் இருக்கும். அதில் அது கொஞ்சம் விரிவாக இருக்கும். அது ஓகே ஓகே ஓகே. இது வந்து நம்ம பாகவத்தில் படிக்கணும். ஓகே நீங்கள் படிக்கணும். அது சொல்லுவா நீங்கள் தான் படிக்கணும். 45 படிங்க. தாம்பாடம் இது உபயந்திரியா பிரவிஷ்யா கஜசாகவ்யம் ஸ்ரீயஸ்யா ஸ்வபுரம் யாஸ்யான் யாஸ்யான் प्रेम्णा राज्ञा निवादितः यास्यान् प्रेम्णा राज्ञा निवार्तितः. இவ்வாறு ஸ்ரீமதி குந்தி தேவியின் பிரார்த்தனைகளை ஏற்ற பகவான் அதை பின்தொடர்ந்து ஹஸ்தினாபுர அரண்மனைக்குள் பிரவேசிப்பதன் வாயிலாக மற்ற பெண்களுக்கும் தாம் புறப்பட போவதை பற்றி அறிவித்தார். ஆனால் புறப்பட தயாராகும் வேளையில் அவர் யுதிஷ்ட மகாராஜனால் அன்புடன் தடுத்து நிறுத்தப்பட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகைக்கு புறப்பட்டு செல்ல முடிவு செய்த போது ஹஸ்தினாபுரத்திலேயே இருக்கும்படி அவரை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஆனால் இன்னும் சில தினங்களாவது பகவான் ஹஸ்தினாபுரத்தில் தங்கி செல்ல வேண்டும் என்ற யுதிஷ்ட மகாராஜனின் எளிய வேண்டுகோளை உடனடியாக நற்பயனை அளித்தது. யுதிஷ்ட மகாராஜனின் சக்தியை அவரது அன்புதான் காரணம் என்பதை இது குறிக்கிறது. இது அன்பை பகவானால் மறுக்க இயலவில்லை. இவ்வாறாக சர்வ சக்தி படைத்த பகவானை அன்பு தொண்டினால் மட்டுமே வெற்றி கொள்ள முடியும், வேறு எதினாலும் அல்ல. அவரது எல்லா விவகாரங்களிலும் அவர் முழு சுதந்திரம் பெற்றவர் ஆவார். ஆனால் அவரது தூய பக்தர்களின் அன்பான பாசத்தால் தன்னிச்சையானவையாகவே அவர் அவர்களுக்கு கட்டுப்பட இசைகிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இதுதான் பிரம்மா சொல்கிறார். ஞானே பிரயாச மதபாசிரமந்தேவ ஜீவந்தி சண்முகிதாம் பவதீயவார்த்தாம் ஸ்தானே சிதா ஸ்துதிகதாம் தனுவா மனோபி ஏ பிரயாசோ அஜித்த ஜித்தோ அப்பிய சித்திர்லோக்கியம். அஜித்தானா வெற்றி கொள்ள முடியாது, ஆனால் அந்த அஜித்தாவே ஜித்தா அப்படியே வெற்றி கொள்ளலாம். எப்படின்னா இந்த அன்புனால தான். ஓகே, ஸோ அந்த அன்புனால இப்போ யுதிஷ்டர் சொன்னவன் யாருமே பகவான் தடுத்திருத்த முடியாது. அந்த யுதிஷ்டமராஜ் கேட்டுக்கிட்டது பேரில் அவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்க ஸ்டே பண்ண ஒத்துக்கிறார். இந்த மாதிரி இங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது அவர் அங்கே என்ன ஆகுனா துவாரகளை வந்து இந்த சால்வா வந்து முற்றுகிட்டுருவார். அப்போ தான் அவர் அங்கே கிளம்பி போவார். கிருஷ்ணர் கிளம்பி போய் திருப்பி சண்டைக்கு போவோம். இந்த மாதிரி பெரிய ஒரு பாஸ்டியம் வந்து கிருஷ்ணா புக்கில் விளக்கப்பட்டது. ஓகே, இப்போ 46 படிக்கலாம். 1.8.46 மாதாஜி சரோஜா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. வியாசத்யைர் ஈஸ்வரே ஈஸ்வராய்ஹாஜ்ஞை व्यासाद्यैर् ईश्वरे हाज्ञैः कृष्णेनाद्भुतकर्मणा प्रबोधितो विदिहासैः नाबुध्यता शुरार्पितः சுச்சார்பிதா. கரெக்ட். ஓகே மேடம். எல்லா சரித்திர ஆதாரங்களும் இருந்த போதிலும் வியாசரை தலைமையாக கொண்ட பெரும் முனிவர்களின் உபதேசங்களினாலோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உபதேசங்களினாலோ கூட பெரும் துயரில் ஆழ்ந்துவிட்ட யுதிஷ்டிர மகாராஜனை பாதித்து வழிபடுத்த இயலவில்லை. பொருளுரை முக்கியமாக தன் பொருட்டு குருட்சேத்திர போரில் எண்ணற்ற மனிதர்கள் படுகொலை செய்யப்பட்டதை எண்ணி மனிதரான யுதிஷ்டிர மகாராஜன் துயரத்தில் ஆழ்ந்தார். சிங்காசனத்தில் துரியோதனன் அமர்ந்திருந்தான். அவனது அரசாட்சி நன்றாகத்தான் இருந்தது. ஒரு விதத்தில் போர் தேவையாக இருக்கவில்லை. ஆனால் நீதியின் கொள்கைப்படி அவனுக்கு பதிலாக யுதிஷ்டிரர் ஆட்சியில் அமர்வதாக இருந்தது.
முழு அரசியல் விவகாரங்களும் இக்கருத்தையே மையமாக கொண்டிருந்தன. மேலும் உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா அரசர்களும் பிரஜைகளும் போட்டியிடும் சகோதரர்களுக்கு இடையிலான இச்சண்டையில் உட்படுத்தப்பட்டனர். 18 நாட்கள் நிகழ்ந்த குருட்சேத்திர போர்க்களத்தால் 64 கோடி பேர் கொல்லப்பட்டனர் என்றும் ஆயிரக்கணக்கான பேர் காணாமற் போயினர் என்றும் கூறப்படுகிறது. 5000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட உலக சரித்திரத்தில் இதுவே மிகப்பெரிய யுத்தமாகும். யுதிஷ்டிர மகாராஜனை அரியாசனத்தில் அமர்த்துவதற்காக நிகழ்ந்த மிகவும் அதிகமான இக்கொலை பெரும் துயரத்தில் ஆழ்த்துவதாகும். எனவே வியாசரை போன்ற பெரும் முனிவர்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் போர் நியாயமானது என்றும் அதற்கான காரணமும் நியாயமானதே என்றும் சரித்திர ஆதாரங்களுடன் அவரை நம்ப செய்ய முயற்சித்தனர். ஆனால் மகாபுருஷர்களால் அறிவுறுத்தப்பட்ட போதிலும் யுதிஷ்டிர மகாராஜன் அதில் திருப்தி அடையவில்லை. கிருஷ்ணர் இங்கு அமானுஷ்யமான செயல்களை செய்பவர் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் இக்குறிப்பிட்ட உதாரணத்தில் கிருஷ்ணராலோ அல்லது வியாசராலோ யுதிஷ்டிர மகாராஜனை பாதித்து வழிபடுத்த இயலவில்லை. பகவான் அமானுஷ்யமான நிலையிலிருந்து தவறிவிட்டதை இது குறிக்குமோ? இல்லை, நிச்சயமாக இல்லை. இதன் உட்கருத்து என்னவென்றால், பகவான் ஈஸ்வரராக அல்லது யுதிஷ்டிர மகாராஜன் மற்றும் வியாசர் ஆகிய இருவரின் இதயங்களிலும் உள்ள பரமாத்மாவாக செயல்பட்டு தமது விருப்பப்படியே அதைவிட அதிக அமானுஷ்யமான செயலை புரிந்தார். பிரபு, படிக்கட்டுமா ஃபுல்லா? படிங்க மாதாஜி, கொஞ்சம் கிட்ட வந்து படிங்க. யுதிஷ்டிர மகாராஜன் இதயத்தில் பரமாத்மாவாக இருந்த பகவான் தமது வார்த்தைகளாலோ வியாசரின் வார்த்தைகளாலோ அல்லது மற்றவர்களின் வார்த்தைகளாலோ மன்னர் சமாதானம் அடைவதை அனுமதிக்கவில்லை. ஏனெனில் மரணப்படுக்கையில் இருக்கும் பகவானின் மற்றொரு தூய பக்தரான பீஷ்ம தேவரிடம் இருந்து மன்னர் உபதேசங்களை பெற வேண்டும் என்று பகவான் விரும்பினார். மகாவீரரான பீஷ்மதேவர் அவரது பௌதீக வாழ்வின் இறுதி கட்டத்தில் பகவானை நேருக்கு நேராக காண வேண்டும் என்றும் இப்பொழுது அரியாசனத்தில் அமர்ந்துள்ள யுதிஷ்டிர மகாராஜன் முதலான அவரது அன்பிற்குரிய பேரன்களையும் நேரடியாக கண்டு நிம்மதியாக உயிரை விட வேண்டும் என்றும் பகவான் விரும்பினார். பீஷ்மதேவர் தந்தையை இழந்தவர்களுக்கும் தமது அன்பிற்குரிய பேரன்மாகிய பாண்டவர்களுக்கு எதிராக போரிடுவதில் சிறிதும் திருப்தி அடையவில்லை. ஆனால் சத்திரியர்கள் மிகவும் கண்டிப்பானவர்கள். ஆகவே அவர் துரியோதனனின் செலவில் வாழ்ந்தவர் என்பதால் அவனுக்காக யுத்தம் செய்ய கடமைப்பட்டிருந்தார். மேலும் யுதிஷ்டிர மகாராஜன் பீஷ்மதேவரின் வார்த்தைகளால் சமாதானம் அடைய வேண்டும் என்றும் இதனால் பீஷ்மதேவர் பகவான் உட்பட அனைவரையும் அறிவில் மிஞ்சிவிட்டவர் என்பதை உலகம் காண வேண்டும் என்று பகவான் விரும்பினார். தேங்க்யூ. எப்பயுமே பகவான் பக்தர்களுக்கு தான் கிரெடிட் கொடுப்பார். ஓகே, ஸோ போரில் அர்ஜுனா ஜெயிச்சதா சொல்கிறார். ஆனால் கிருஷ்ணர் தான் எல்லாமே அதை மூவ் பண்ணி எல்லாம் ஜெயிக்க வச்சு தான் கிருஷ்ணர் தான். அதே மாதிரி இங்கே பீஷ்மருக்கு புகழ் வரும்னு சொல்லிட்டு யுதிஷ்டிர மகாராஜா இந்த மாதிரி மிகப்பெரிய யுத்தம் நடந்ததே கிடையாது. உலகமே 2 சைடு சாஞ்சிருச்சு. யுதிஷ்டருக்கும் துரியோதனுக்கும் சண்டை. எல்லாம் உலகம் ஃபுல்லாக, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, எல்லா கண்ட்ரியும் வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாம் உலகம் ஒரே மாதிரி தான் இருந்தது. இப்போ ஒரே ஆட்சி தான். இங்கே டெல்லி தான் தலைநகர். அந்த மாதிரி அவங்க கீழே தான் எல்லாம் கப்பம் கட்டிட்டு இருந்தாங்க. அதனால் உலகமே 2ஆக டிவைட் ஆகிடுச்சு. இதில் 64 கோடி மக்கள் இறந்துட்டாங்க. வீரர்கள் மாத்திரம், இது பெண்கள் குழந்தைங்கள்லாம் கிடையாது. ஒன்லி வீரர்கள் மாத்திரம் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க. இந்த யுத்தத்துலேருந்து ஓடி போயிட்டாங்க. ஓடி போனவங்க தான் அந்த யூரோப்பில் பிற்காலத்தில் இந்த பிரிட்டிஷ்காரங்களாம் வந்தாங்க இல்லையா, அவங்க சத்திரிய ஸ்பிரிட்ஸ், சத்திரியோட ரத்தம். அந்த மாதிரி யூரோப்பில் இருக்கவங்க எல்லாமே இந்த மாதிரி இந்த யுத்தத்துலேருந்து ஓடினவங்க தான். இந்த மாதிரி சரித்திரம் சொல்லுது. ஸோ அதனால் மிகப்பெரிய யுத்தம் இது. யுதிஷ்டிர மகாராஜா ரொம்ப மனசு சங்கடமாக இருந்ததுனால இதை வியாசதேவராலையும் முடியலை, கிருஷ்ணராலையும் முடியலை. ஏன் முடியலை கன்வின்ஸ் பண்ணலாம்? அந்த மாதிரி பரமாத்மா யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு கட்டுப்பாடு வீச்சிருக்கிறார். ஸோ எப்போ பீஷ்மதேவர் உபதேசம் கொடுக்குறா பின்னால் வரும் அது, அப்போ தான் அவரால் அனுப்ப முடியும். அந்த யுதிஷ்டிர மகாராஜாவில் இந்த ஏற்றுக்க முடியும். ஸோ இப்போ பீஷ்மதேவர் மிகப்பெரிய அறிவாளி அப்படின்ற மாதிரி பகவான் காட்ட விரும்புகிறார். ஓகே, 47 சாதாரண படிக்கிற 47. விஷ்ணுபிரபு நம்ம பாகவதம் படிக்கிறோம். 1.8.47 படிச்சுட்டு இருப்போம். ஓகே, படி. ஆஹராஜா தர்மஸ்ருதஸ் சிந்தயன் சுகிருதாமதம் प्राकृतेनात्मना विप्रा
स्नेहमोहवशं गता. Translation: King Yudhishthira, a son of Dharma, overwhelmed by the death of his friends, was aggrieved just like a common and materialistic man. O sages, thus deluded by affection, he began to speak. Purport: King Yudhishthira, though he was not expected to become aggrieved like a common man, become deluded by the worldly affection by the will of the Lord, just as Arjuna was apparently deluded. A man who knows well that the living entity is neither the body nor the mind, but is transcendental to the material conception of life. The common man thinks of the violence and non-violence in terms of the body, but that is a kind of delusion. Everyone is duty bound according to one's occupational duties. A Kshatriya is bound to fight for the right cause, regardless of the opposite party. In such discharge of duty, one should not be disturbed by the annihilation of the material body, which is only an external dress of the living soul. All this was perfectly known to Maharaj Yudhishthira, but by the will of the Lord, he became just like a common man, because there was another great idea behind this delusion. The king would be instructed by the Bhishma, as Arjuna was instructed by the Lord himself. பீஷ்மதேவர் இன்ஸ்ட்ரக்ட். இப்போ சத்திரிய தர்மத்தை பற்றி பீஷ்மதேவர் யூசருக்கு சொல்ல போகிறார். ஓகே, இதான் நடக்க பதிப்பேன். யுதிஷ்டர் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஆனால் சத்திரியா எதையுமே மனசில் வச்சுக்காமல் சண்டை போடணும் நீதிக்காக. இப்படி தான் முந்தியெல்லாம் சண்டை நடந்தது. ஓகே, துரியோதனன் ஆட்சி மாறணும் அவசியமே கிடையாது, நல்லா தான் ஆட்சி இருந்தது. இருந்தாலும் தர்ம நெறிப்படி அது கரெக்டு கிடையாதுன்னு சொல்லி இந்த சண்டை நடக்குது. ஓகே, இப்போ 48 விஷ்ணுபுரம் இருக்கீங்களா? ஓகே, ஈஸ்வர ஜெயஸ்ரீ மாதாஜி படிக்கிறேன். 40 இருப்பீங்க. அஹமே பஷ்யதா அஜ்ஞானம் அகோமே பஸ்யாவஜ்ஞானம் ஹிதிரோதாம் துராத்மனா ஹிதிரோடம் துராத்மனா பாரக்யஸ்யைவ தேஹஸ்ய பாரக்யஸ்யைவ தேஹஸ்ய பவ்யோ மே அக்ஷுனிர்ஹதா பவ்யோ மே தௌகனிர்ஹதா. படிங்க. யுதிஷ்டிர மகாராஜன் கூறினார், என் விதியே, நான் மிகப்பெரிய பாவியானேன். அறியாமை நிரம்பியுள்ள என் இதயத்தை பார். முடிவாக பிறருக்காகவே இருக்க வேண்டிய இவ்வுடல் பற்பல படைப்பிருப்புகளை கொண்ட விரலாக கொன்று குவித்துள்ளது. பொருளுரை: 21,870 ரதங்களும் 21,870 யானைகளும் 1,650 காலப்படைகளும் மற்றும் 65,600 குதிரை படைகளும் சேர்த்து ஒரு அட்சவுனியாகும். குருச்சேத்திர போர்க்களத்தில் பல அட்சவுனிகளை கொண்ட வீரர்கள் கொல்லப்பட்டனர். யுதிஷ்டிர மகாராஜன் உலகிலேயே மிகச் சிறந்த அரசராக இருந்ததால் மிகப்பெரிய எண்ணிக்கையை கொண்ட வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு தானே பொறுப்பேற்றார். ஏனெனில் அவரை அரியாசனத்தில் அமர்த்துவதற்காகவே யுத்தம் ஏற்பட்டது. எப்படி பார்த்தாலும் இவ்வுடல் பிறருக்கென உள்ளதாகும். உடலில் உயிர் உள்ளவரை அது மற்றவர்களின் சேவைக்குரியதாகும். அது இறந்ததும் நாய்களுக்கும் நரிகளுக்கும் புழுக்களுக்கும் உணவாக இருக்க வேண்டும். இத்தகைய நிலையற்றதொரு உடலுக்காக இவ்வளவு பெரிய படுகொலை செய்யப்பட்டதே என்று அவர் வருந்தினார். ஸோ நிலையில்லாத உடலுக்காக இவ்வளோ பெரிய கொலை செஞ்சிட்டோமேன்னு சொல்லி வந்தார். இதை கன்வின்ஸ் பண்ண முடியல, உள்ள யாராலையும் கன்வின்ஸ் பண்ண முடியல. அவர் திருப்தி செய்ய முடியல பதில்னால. அதனால இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஓகே, பிருந்தா மாதாஜி 49. ஹரே கிருஷ்ணா பிரபு. பாலத்விஜா சுக்ருன்மித்ரா பாலத்விஜா சுக்ருன்மித்ரா பித்ருப்ராத்ரு குருத்ருஹா பித்ருப்ராத்ரு குருத்ருஷா நமேஷ்யான் நிரயான் மோக்ஷோ நமேஷ்யான் நிரயான் மோக்ஷோ ஹி அபி வர்ஷாயுதா அயுதை மொழிபெயர்ப்பு: பல சிறுவர்கள், பிராமணர்கள், பிறர் நலம் விரும்புவோர், நண்பர்கள், பெற்றோர்கள்
ஆசான்கள் மற்றும் சகோதரர்கள் ஆகியோரை நான் கொன்றேன். என்னுடைய இப்பாவங்களுக்கெல்லாம் எனக்காக காத்திருக்கும் நரகத்தில் லட்சக்கணக்கான ஆண்டுகள் நான் வாழ்ந்தாலும் அதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காது. பொருளுரை: போர் முழங்கும் போதெல்லாம் சிறுவர்கள், பிராமணர்கள் மற்றும் பெண்களை போன்ற பல குற்றமற்ற ஜீவராசிகள் படுகொலைக்கு உட்படுவது நிச்சயம். இவர்களை கொல்வது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது. அவர்கள் அனைவரும் குற்றமற்றவர்கள் என்பதால் எச்சூழ்நிலையிலும் அவர்களை கொல்வதற்கு சாஸ்திரங்களில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. எண்ணற்ற இக்கொலைகளை பற்றி யுதிஷ்ட மகாராஜர் அறிந்திருந்தார். அதை போலவே இரு படை பிரிவுகளிலும் நண்பர்களும் பெற்றோர்களும் ஆசான்களும் கூட இருந்தனர். அவர்கள் அனைவருமே கொல்லப்பட்டனர். இத்தகைய கொலையை பற்றி நினைத்து பார்க்கவும் அவருக்கு திகிலூட்டுவதாக இருந்தது. எனவே தான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு தான் நரகத்தில் வாழ வேண்டி இருக்கும் என்று அவர் எண்ணினார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இந்த மாதிரி ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இது தர்மத்துடைய பிரதிநிதி யுதிஷ்ட மகாராஜ். அதனால் அவருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிராமணர்கள், இந்த மாதிரி நிறைய பெண்களுடைய வாழ்வு அழிஞ்சிருச்சு, இந்த மாதிரி ஒரு நிக்கட்டான நிலைமைக்கு நான் காரணமாயிட்டேனே, எப்படி நரகவாசம் தான் எனக்கு பர்பச்சுவலாக கண்டினியூஸாக எனக்கு தான் இருக்க போகுதுன்னு சொல்லி நினைக்கிறார். ஓகே, 50 படிக்கலாம். மலைவாச பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. नैनो राज्ञा प्रजापर्दो नैनो राजन प्रजापर्दो धर्मयुद्धे वदो द्विषाम् धर्मयुद्धो वदो द्विषाम् इति मे न तु बोधाय कल्पते शासनं वचः. கல்பத்தே சாஸ்தனம் வச. மொழிபெயர்ப்பு: குடிமக்களை பராமரிப்பதில் ஈடுபட்டுள்ள ஒரு அரசர் சரியான காரணத்துக்காக கொலை செய்வாரானால் அதில் பாவமில்லை. ஆனால் இவ்வுத்தரவு எனக்கு பொருந்தக்கூடியது அல்ல. பொருளுரை: பிரஜைகளுக்கு தீங்கிழைக்காதபடி அரசாட்சியை துரியோதனன் நன்கு நடத்தி வந்தான். அந்த அரசாட்சியில் யுதிஷ்ட மகாராஜன் நேரடியாக சம்பந்தப்பட்டு இருக்கவில்லை என்ற போதிலும் துரியோதனிடமிருந்து அரசாட்சியை தன் கைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக எண்ணற்ற ஜீவராசிகளின் கொலைக்குத்தான் காரணமாக இருந்து விட்டதாக யுதிஷ்ட மகாராஜன் எண்ணினார். கொலை அரசாட்சி நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது நிகழவில்லை. ஆனால் ஆட்சி பொறுப்பை யுதிஷ்டர் ஏற்க வேண்டும் என்ற காரணத்துக்காக நிகழ்ந்ததாகும். ஆகவே எல்லா பாவங்களுக்கும் தானே பொறுப்பாளி என்று அவர் நினைத்தார். தேங்க்யூ ப்ரோ. சார் நல்லவங்க இப்படி தான் நினைப்பாங்க, ரொம்ப சாஃப்டான இதயம் படித்தவங்க. அதனால் அர்ஜுனுக்கு அவ்வளோ தூரம் பண்ணியுமே சண்டை போடணும்னு தோணலை. யுதிஷ்டர் இப்போ என்ன நினைக்கிறாரு, நான் தான் காரணமாயிட்டேன்னு நினைக்கிறார். கெட்டவங்க அப்படி நினைக்கவே மாட்டாங்க. ஓகே, இதுக்கெல்லாம் மற்றவங்க தான் காரணம் அப்படின்னு நினைப்பாங்க. சார் யுதிஷ்ட மகாராஜ் அவ்வளோ சாஃப்ட்டு, ஓகேனா நான் தான் காரணம் இந்த கொலைகளுக்கெல்லாம் சொல்லி நினைக்கிறார். 51 படிக்கலாம். விவேக் பிரபு. விவேக் பிரபு இருக்கீங்களா? 51. ஓகே. வானதி மாதாஜி. ஓகே. சரோஜா மாதாஜி 51 படிக்கலாம். ஸ்ரீநாமதத்த பந்தூனாம் द्रोहो योषा इहोतितः कर्मभिः गृहमेदियैर् नाहं कल्पो व्यपोहितम्. நான் பல நண்பர்களையும் பெண்களையும் கொண்டிருக்கிறேன். இவ்வாறாக பௌதிகமான பொதுநல சேவையினால் அதை மாற்றி அமைப்பதற்கு சாத்தியமில்லாதபடி அளவுக்கு அதிகமான விரோதத்தை நான் ஏற்படுத்திக் கொண்டேன். பௌதிக சிறுமையை அடையும் ஒரே நோக்கத்திற்காக பொதுநல சேவையில் ஈடுபடுபவர்கள் கிரகமேதிகள் எனப்படுகின்றனர். அவ்வாறு பெறப்படும் பௌதிக செழுமை சில சமயங்களில் பாவச் செயல்களால் தடுக்கப்பட்டு விடுகிறது. ஏனெனில் பௌதிக கடமைகளை நிறைவேற்றும் வேளையில் பௌதிகவாதிகள் தற்செயலாகவாவது பாவங்களை செய்து விடுவது நிச்சயம். அத்தகைய பாவ விளைவுகளில் இருந்து விடுபடுவதற்கு வேதங்கள் சில வகையான யாகங்களை நியமித்துள்ளன. அஸ்வமேத யாகத்தை செய்வதன் மூலமாக ஒருவர் பிரம்ம ஹத்திய தோஷத்திலிருந்து கூட, அதாவது ஒரு பிராமணரை கொண்ட பாவத்திலிருந்து கூட விடுதலை அடைய முடியும்
கொன்றது கொண்டது போட்டிருக்கு. ஆ குற்ற பாவங்களுக்கு என்ன மாதாஜி விடுதலை அடைய முடியும் என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. எப்படி போட்டிருக்கு? யுதிஷ்ட மகன் பிராமணரை கொண்டான் போட்டிருக்கு. ஓ கொன்றாங்க. கரெக்ட் கரெக்ட். ஓகே ஓகே ஓகே. பண்ணி பண்ணி. யுதிஷ்ட மகாராஜன் இந்த யாகத்தை செய்தார். ஆனால் இத்தகைய யாகங்களை செய்தாலும் கூட இழைக்கப்பட்ட மகா பாவங்களிலிருந்து விடுதலை அடைவது சாத்தியமல்ல என்று அவர் நினைக்கிறார். யுத்தத்தில் போராடுவதற்கு கணவனோ அல்லது சகோதரனோ அல்லது தந்தையோ அல்லது மகனோ செல்கிறார். அவர்கள் கொல்லப்படும் பொழுது புதியதொரு பகை உண்டாகிறது. இவ்வாறாக சங்கிலி தொடர் போன்ற செயல்களும் விளைவுகளும் அதிகரிக்கின்றன. ஆயிரக்கணக்கான அஸ்வமேத யாகங்களால் கூட அவற்றை தடுக்க முடியாது. அதுவே கர்மத்தின் செயல்முறையாகும். ஒரே நேரத்தில் அது ஒரு செயலையும் மற்றொரு விளைவையும் உண்டாக்கி விடுகிறது. இது பௌதீக செயல்களின் தொடர்ச்சியை அதிகரித்து செயலாற்றுபவரை பௌதீக பந்தத்தில் ஆழ்த்தி விடுகிறது. பரம புருஷருக்காக தொழிலை செய்வதால் மட்டுமே இத்தகைய செயல் விளைவுகளின் தொடர்ச்சியை தடுக்க இயலும் என்று பரிகாரம் பகவத்கீதையில் 9.27-28 சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. குருட்சேத்திர போர் நிகழ்வதற்கு பரமபுருஷராகிய ஸ்ரீகிருஷ்ணரே காரணமாவார். இது அவரது கூற்றிலிருந்தே தெளிவாக தெரிகிறது. மேலும் யுதிஷ்டர் அஸ்தினாபுர அரியாசனத்தில் அமர்த்தப்பட்டதும் அவரது விருப்பத்தினால் மட்டுமே ஆகும். ஆகவே உண்மையில் பகவானின் ஏவலாளியாக மட்டுமே செயலாற்றிய பாண்டவர்களை எவ்வித பாவமும் தொடக்கூட இல்லை. சுயநலத்திற்காக போரை ஆரம்பிப்பவர்களான மற்றவர்கள் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டியவர்கள் ஆவார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். அதனால் யார் ஒருத்தர் வந்து தான் இது பண்ணி இப்போ சண்டை போடுறாங்களோ அதுக்கு அவங்க தான் ஏற்றுக்கணும். ஈகோனால சண்டை போடுறாங்கல்ல, நிறைய யுத்தம் நடக்குது, டேரிஃப் வார்லாம் நடக்குதுல்ல, இதெல்லாம் அவங்க தான். ஆனால் பகவான் 4 பேரில் சண்டை நடக்கும்போது எந்த விதமான பாவமும் இல்லை. ஓகே, இருந்தாலும் யூஷமரா இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததை வந்து கிளாரிஃபை பண்ணது பீஷ்மர் தான். ஓகே, 52 படிக்கலாம். சுதாமராஜ் 52 படிக்கிறீங்களா? படிக்கிறேன். யதா பங்கேன பங்காம் பஹா யதா பங்கேன பங்கா கம்பக சுரயா வா சுராக்ருதம் சுரயா வா சுராக்ருதம் பூதஹத்யாம் ததைவைகாம் பூதஹத்யாம் ததைவைகாம் நாயஜ்ஞை மாஷ்டும் அர்ஹதி நாயஜ்ஞைர் மாக்ஷுதம் அக்ரதி. மொழிபெயர்ப்பு: சேற்றை சேற்று நீரால் வடிகட்டுதல் சாத்தியமல்ல, அல்லது ஒரு சாராய பாத்திரத்தை சாராயத்தினால் தூய்மைப்படுத்துதல் சாத்தியமல்ல என்பதை போலவே மனித வதை மிருக பலியினால் நியாயப்படுத்த இயலாது. பொருளுரை: ஒரு குதிரையோ அல்லது எருதோ பலியிடப்படும் அஸ்வமேத யாகம் அல்லது கோமேத யாகமானது நிச்சயமாக மிருகங்களை கொல்லும் நோக்கத்திற்கு உண்டானதல்ல. யாகப்பீடத்தில் பலியிடப்படும் அத்தகைய மிருகங்களுக்கு இளமையையும் புது வாழ்வும் அளிக்கப்பட்டன என்று பகவான் ஸ்ரீ சைதன்யர் கூறினார். வேத மந்திரங்களின் சக்தியை நிரூபிப்பதற்காகவே அவ்வாறு செய்யப்பட்டது. வேத மந்திரங்களை முறையாக ஓதுவதால் பாவ விளைவுகளிலிருந்து ஒருவர் விடுபடுவது நிச்சயம். ஆனால் அத்தகைய யாகங்கள் தவறான முறையில் செய்யப்படுமானால் மிருக பலியான பொறுப்பை ஒருவன் ஏற்றாக வேண்டும். சண்டை சச்சரவுகள் நிறைந்த இந்த யுத்தத்தில் யாகமியாற்றக்கூடிய திறமையுள்ள பிராமணர்கள் இல்லாததால் இத்தகைய யாகங்களை குற்றமற நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே கலியுகத்தில் யாகம் ஏற்றுவதற்கான ஒரு குறிப்பை யுதிஷ்ட மகாராஜன் தருகிறார். கலியுகத்திற்கான சிபார்சு செய்யப்பட்டுள்ள ஒரே யாகம் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவால் துவக்கி வைக்கப்பட்ட ஹரிநாம கீர்த்தன யாகமாகும். ஆனால் ஒருவன் மிருகங்களை கொல்வதில் ஈடுபட்டு ஹரிநாம சங்கீர்த்தன யாகத்தை செய்து அதன் பலனை தடுத்துவிட முயலக்கூடாது. பகவானின் பக்தர்கள் சுய நலத்திற்காக ஒரு மிருகத்தை ஒருபோதும் கொல்ல மாட்டார்கள். மேலும் பகவான் அர்ஜுனனுக்கு உத்தரவிட்டதை போல் அவர்கள் ஒரு சூத்திரரின் கடமையை நிறைவேற்றுவதிலிருந்து ஒருபோதும் விலகி நிற்க மாட்டார்கள். ஆகவே பகவானின் விருப்பப்படி அனைத்தையும் செய்வதால் முழு நோக்கமும் நிறைவேற்றப்பட்டு விடுகிறது. பக்தர்களால் இது சாத்தியமாகும்.
ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டத்தின் குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பை கொண்ட 8ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ அஸ்வமேத யஜ்ஞம் பண்ணால் இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் இந்த மாதிரி பாவங்கள்லாம் கொஞ்சம் கழியுமா. ஆனால் இந்த யுகத்தில் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்கள். கலியுகத்தில் எதுவுமே பண்ண முடியாது. நிறைய விதமான இதெல்லாம் தேவைப்படுது இல்லையா? அதனால பொருட்களாம் கீலேருந்து எல்லாம் தேவைப்படுது. அதனால் இந்த யுகத்துக்கு வந்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இந்த சங்கீதம் தான் ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும். ஓகே. இப்போ ஹரே கிருஷ்ண பிரபு, இதை வந்து ஹரிநாம சங்கீர்த்தன யாகத்தை செய்து அதன் பலத்தை தடுத்து விட முயலக்கூடாதுன்னு சொல்றாங்களா பிரபு? அதாவது வந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணா பாவங்களை குறைன்னு சொல்றாங்க. ஆமா. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பிரபு? கரெக்டா புரியல எனக்கு பிரபு. எந்த லைன் சொல்லுங்க? அதனை தடுத்து விட முயலக்கூடாதுன்னா இதுக்கு என்னங்க பிரபு? லைன் இது மிருகங்களை கொல்வதில் ஈடுபட்டு அப்படின்னு கொடுத்துருக்கு பிரபு. ஆமாம். those who are devotees of Lord never kill animal for self interest and they do not refrain from performing duty of Kshatriya. அதானே? ஆமாங்க பிரபு. அதில் எங்கே இருக்குது மிருகம்? எங்கே இருக்குது? மேல இருப்பாங்க. மிருகங்களை கொல்வதில் ஈடுபட்டு ஹரிநாம சங்கீர்த்தன யாகத்தை செய்து ஒரே நிமிஷம் மாதாஜி, இவங்க படிக்கிறேன். எது அதுக்கு முதல் லைன் படிங்க. But one should not indulge in animal killing and counteract it by performing harinama yajna. ஆமாம் கரெக்டு. ஏழாவது offense மிருகங்களை கொண்டுட்டு ஹரிநாம எங்கே பண்ணுறேன் எல்லாம் சரியாயிடும். ஹரிநாமம் பண்ணால் எல்லா வித பாவம் கழிஞ்சிடும் இல்லையா? 7வது அஃபென்ஸ் என்ன மாதாஜி சொன்ன மாதிரி? 7வது அஃபென்ஸ் என்ன? 7வது அபராதம் வந்து ஒருத்தர் வந்து ஹரிநாமம் சொல்லி அதனுடைய சக்தியினால் திருப்பி பாவம் பண்ணி அது ஹரிநாமம் எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ணிடணும். இந்த மாதிரி இந்திரன் பண்ணான். இந்திரனை வந்து தூண்டி விட்டாங்க. எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த விருட்ராஷனை கொல்லு, நீ கொன்ன உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் நாராயணன் ஒரு விட்ட சொன்னாலே போதும் ஏகப்பட்ட பாவம் கழிஞ்சிடும். இந்த முனிவர்கள்லாம் திருப்பிலாம் ஐடியா கொடுக்குறாங்க. உடனே இந்திரன் என்ன பண்ணாலும் கொன்ன உடனே அவனுக்கு பெரிய பாவம் வந்துடுச்சு. எதுவுமே ரிசல்ட் ஒன்றுமே இது பண்ண முடியல, அதை வந்து கான்ட்ராக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி அனிமல் கில்லிங்கை பண்ணிட்டா நம்ம ஹரிநாமம் சொல்லிட்டா நம்ம சரியாயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. மிருகவதை பண்ணிவிட்டு இது வந்து 7வது அபராதம். அந்த ஹரிநாமத்தோட சக்தியில் இந்த பாவம்லாம் அழிஞ்சிடும். இதே தான் கிறிஸ்டியன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? வாரம் சர்ச் போயிட்டு இந்த மாதிரி பாவம் பண்ண திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. திருப்பி அந்த வாரத்தை ஒன்றில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க, பாவம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணால் அது அபராதம். அதனால பாவங்கள் கழியாது. ஓகே, அதுவே மிகப்பெரிய அபராதம் ஆகிடும். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. நான் ஹரிநாம எங்கே பண்ணிவிட்டு பாவங்கள் பண்ணக்கூடாது. 4 ஒழுக்கங்களை பண்ணிட்டீங்களா, ஏற்கனவே உள்ள ரியாக்ஷன்ஸ்லாம் எடுத்துடுறாரு கிருஷ்ணர். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஹரிநாம எங்கே பண்ணிவிட்டு நம்ம அப்படி ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கும். புரிஞ்சுதா மாதாஜி உங்களுக்கு? புரியுது. சரி, ஓகே மேடம். ஹரே கிருஷ்ணா. வானந்தி மாதாஜி உங்கள் தங்கச்சி இருக்காங்களா? வைஷ்ணவி மாதாஜி இருக்காங்களா? அவங்களை படிக்க சொல்லுங்க. 9.1. ஹரே கிருஷ்ணா. சூதவாச்சா இதி பிதா பிரஜாத்ரோஹாத் சர்வதர்மா விவித்சயா ததோ விநாசனம் பிராதாத் யத்ர தேவா வ்ரதோபதத். படிங்க. Hare Krishna, Prabhu. Hare Krishna. Sukra Goswami said, being afraid for having killed so many subjects on the battlefield of Kurukshetra, Maharaja Yudhishthira went to the scene of the master. Bhishma Deva was lying on a bed of arrows, about to pass away. But in this 9th chapter, as it is filled by Lord Sri Krishna, Bhishma Deva will impart instruction to King Yudhishthira on the subject of occupational duties. Bhishma Deva will also offer his last prayers to the Lord on the verge of passing away from this mortal world and thus become liberated from the bondage of further material engagements. Bhishma Deva was endowed with the power of leaving his material body at will, and his lying down on the bed of arrows was his own choice. This passing away of the great warrior attracted the attention of all the contemporary elites, and all of them assembled there to show their feelings of love, respect and affection for the great soul.
Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அடுத்து மாலதி மாதாஜி படிங்க. இப்போ பீஷ்மதி குந்தி மகாராணி ப்ரேயர் முடிஞ்சிருச்சு. இப்போ பீஷ்மதேவருடைய ப்ரேயர் ஆரம்பிக்குது. ஓகே, இந்த மாதிரி பாவனை ஃபுல்லாக ப்ரேயர்ஸ் தான். ஓகே, இது ரொம்ப அருமையாக ஒரு செக்ஷன். ஓகே, பாசிங் ஏவா பீஷ்மதேவா. பீஷ்மதேவர் வந்து என்ன வரணும், அவருக்கு வந்து அவங்க அப்பா கொடுத்த வரம், எப்போ நீ நினைக்கிறோ அப்போ உடலை விடலான்னு சொல்லிட்டு, அதனால அவர் கிருஷ்ணரை பார்த்துட்டே உடல் விடணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, 2வது ஸ்லோகம் படிக்கலாம். இப்போ ததா தே பிராதரா சர்வே तदा ते भ्रातरा सर्वे सदा स्मै स्वर्णभूषितै सदा स्मै स्वर्णभूषितैः अन्वगच्छन् रथैर्विप्रा गच्छन् रथैर्विप्रा व्यासदौम्यादयस्तदा. व्यासदौम्यादयस्तदा. Translate. All the time, all his brothers followed him on beautiful chariots drawn by first-class horses decorated with golden ornaments. With them were Vyasa and rishis like Daumya, the learned priest of the Pandavas and others. Hare Krishna. தேங்க்யூ மாதாஜி. ஸோ அதனால் இவங்கெல்லாம் அப்படியே போர்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் நல்லா பெரிய ரதத்தில் வராங்க, நல்லா அலங்காரமெண்ட்டு வராங்க. ஓகே, அவங்களோட நிறைய முனிவர்கள்லாம் வராங்க. ஓகே, விவேக் பிரபு இருக்கீங்களா பிரபு? விவேக் பிரபு உங்களால் எடுக்க முடியுதா? மீட் எடுக்க முடியுதா? ஓகே, பிஸி ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஆசினி படி. 3rd ஸ்லோகம். ஆசினில் சாதாரண யாராலும் படிக்கலாம். பகவான் 1.9.3 நீ படி. பகவான் அபி விப்ரரஸ்ஸே ऋषे विप्र ऋषेण among sages रथेन सा धनञ्जया सादै विरोचता नृपः कुबेरा इव गुह्यकै. Translation. O sage amongst the Brahmanas, Lord Shri Krishna, the personality of Godhead, also followed seated on a chariot with Arjuna. Thus the king Yudhishthira appeared very aristocratic, like Kubera surrounded by his companions, the Guhyas. Purport by Shri Venkatesh Madhvana Shankar. Lord Shri Krishna wanted the Pandavas to be present before Bhishma Deva, the most aristocratic order, so that he may be pleased to see them happy at the time of his death. Kubera, the richest of all demigods, and herein King Yudhishthira appeared like him, Kubera, for the procession along with Shri Krishna was quite appropriate to the royalty of King Yudhishthira. ஸோ பீஷ்மருக்கு என்ன ஆசைன்னா, யுதிஷ்டர் தான் அரசாளன்னு ஆசை. ஆனால் அவர் எதிர்பக்கம் வந்து சண்டை போடுறாரு. கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு, இப்போ நீங்கள் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிங்லாம் எப்படி இருப்பான் அந்த மாதிரி போய் நில்லு, பீஷ்மதர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாருன்னு சொல்கிறார். அதே மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நிற்கிறாங்க. பீஷ்மதர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார். இப்போ வந்து அறிவு வந்து அவர் கொடுக்க போகிறார். 4வது ஸ்லோகம். ஹரி படிக்கிறியா? 4th. திருஷ்ட்வா நிபதிதம் பூமோ दिवश्यूतम् इवामरम् प्रणेमो पाण्डव भीष्मम् शानुगाशगचक्रिणा. Seeing him, Bhishma, lying on the ground like a demigod fallen from the sky, the Pandava king Yudhishthira, along with his younger brother and Lord Krishna, bowed down before him. But Lord Krishna was also a younger cousin of Maharaj Yudhishthira, as well as the intimate friend of Arjuna. But all family members of Pandava knew Lord Krishna as the supreme personality of Godhead. The Lord, although conscious of his supreme position, always behaved in a humanly custom, and so he also bowed down before the dying Bhishma Deva, as if he were one of the younger brothers of King Yudhishthira. ஸோ பூமிக்கு வரும்போது பெர்ஃபெக்ட் ஹியூமன் பீங்காக கிருஷ்ணா இருக்கார். அதே மாதிரி தான் ராமர் வரும்போது பெர்ஃபெக்ட் மனுஷன் மாதிரியே இருந்தார். ஓகே, அதனால் நம்ம என்ன நினச்சிக்கூடாது, அவர் மனுஷன் நினைக்கக்கூடாது. அவஜானந்தி மாமூடா மானுஷியம் தருமாசிதம் பரபா மஜானந்தம் மமபூத மகேஸ்வரம். மூடர்கள் தான் அவர் மனிதர்கள் நினைப்பாங்க, சாதாரண மனுஷன் நினைப்பாங்க. ஓகே, அவங்க திவ்யத்தில் வந்திருக்காங்க. ஓகே, அவருடைய கும்பிட்றவங்க டிவோட்டீஸே திவ்யத்தில் இருக்கும்போது அவங்க எப்படி திவ்யம் இல்லாமல் இருக்க முடியும்? ஓகே, அதனால் வந்து திவ்யத்தில் இருக்காங்க. 5வது ஸ்லோகம். சாதாரண படிக்கிறது 5வது.
तत्र ब्रह्मर्षया सर्वे तत्र ब्रह्म ऋषयः सर्वे देवर्षयश्च सत्तमा देवऋषयश्च सत्तमा राजर्षयश्च दत्ताशन् राजऋषयश्च तत्राशन् द्रष्टुं भारतपुङ्गवन् द्रष्टुं भारतपुङ्गवम्. Translation: Just to see the chief of the descendants of King Bharata, Bhishma, all the great souls in the universe, namely the rishis, among us the demigods, brahmanas and kings, all situated in the quality of goodness, were assembled there. But the rishis are those who have attained perfection by spiritual achievements. Such spiritual achievements can be earned by all, whether one is a king or a mendicant. Mendicant. Bhishma Deva himself was also one of the Brahma Rishis and the chief of the descendants of King Bharata. All rishis are situated in the quality of goodness. All of them assembled there on hearing the news of great warriors impending death. ஓகே, தேங்க்யூ. இதை முடிச்சுக்கலாம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பகவான் எங்கே என்ன பேசினாலும் சரி அதை கேட்கறது போயிடுவாங்க. அவர் வந்து எங்கே போனார்னா குருஷேத்திர யுத்தம் வேணான்னு சொல்லி தூது போகிறார். அதை கேட்கறதுக்காக நிறைய முனிவர்கள்லாம் பின்னாலே வராங்க. ஏன்னா பகவான் என்ன பேசினாலும் அதை கேட்கணும்னு சொல்லி வராங்க. நாரதர்லேருந்து எல்லா முனிவர்களும் வராங்க. அதே மாதிரி தூய பக்தரும். இவர் பீஷ்மர் வந்து ஒன்றாவது மகாஜனா. ஸ்வயம்பூர் நாரத சம்போ குமாரோ கபிலோ மனுகோ பிரலாதோ ஜனகோ பீஷ்மோ பலிர் வையாசிக்கு வயம். வையாங்கிறது யமதர்மராஜா குறிக்கிறது. ஓகே, ஸோ 9 பேரும் மகாஜனா, 12 பேரும் மகாஜனா. ஓகே, இந்த 12 பேர் இல்லையா கரடி ஆசினி 12 பேர் இல்லையா? ஸோ இந்த 12 பேருடைய வழியில் தான் நம்ம நடக்கணும். மகாஜனோ ஏன கத ஸ்தபந்தான், அவங்களுடைய வழியில் நடக்கிறதுனால அந்த மகாஜனத்துக்கு வந்து அவங்க என்ன பேசினாலும் அதை கேட்கணும்னு சொல்லி பெரிய பெரிய ரிஷிகள்லாம் வந்து கூடிடுறாங்க. அவங்க என்ன பேசுவாங்க? அவங்க வாயிலேருந்து கிருஷ்ணனுடைய புகழ் தான் வரும். ஓகே, அதனால் எந்த ஒரு தூய பக்தர்களுடைய அந்த வார்த்தைகள் வந்து நம்ம காதில் படுதோ நம்மளுடைய ஆன்மீக உணர்வு வந்து தட்டி எழுப்பப்படும். அதனால் சாது சங்கமும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் ரொம்ப ரொம்ப அந்த கூற்றுகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவம். ஓகே, நிறைய கிருஷ்ணா இப்போ இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வின்னா கேட்கலாம். கேள்வினா இந்த சப்ஜெக்டோட கேள்வி. ஓகே, ஏதோ ஒரு கேள்வி கேட்கக்கூடாது, அதை நம்ம தனியாக பேசிக்கலாம். சப்ஜெக்டில் கேள்வி கேட்கலாம், இல்லைன்னா நம்ம பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, எது கேள்வி இருக்கா? ஓகே மேம், ஏற்கனவே கேள்விலாம் கேட்டாங்க, சுதா மாதாஜி கேட்டாங்க. ஓகே, பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். பிருந்தா மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள் பாயிண்ட்டு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பௌதிகத்துல நம்ம அசுரத்தனமாக இருந்துகிட்டு பகவான வழிபடுறது இல்ல, கோவிலுக்கு போறது இல்ல, பகவான கும்பிடுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு மிருகங்கள் எல்லாம் கொன்ற சாப்பிட்டுன்றப்போ இது உக்ர கர்மான்றது உக்ர கர்மால சேர்ந்துங்களா பிரபுஜி? உக்ர கர்மா. ஆமா, கரெக்ட். அந்த மாதிரி செயல். ஓகே, 4352 கரெக்ட் மாதிரி, நல்ல பாயிண்ட் மாதாஜி. இப்போ மேக்ஸிமம் அப்படி தான் இருக்குது இல்லையா, இண்டஸ்ட்ரி அப்படிலாம் இருக்குது இல்லையா, உக்ரகர்மா தான் எல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, அது வந்து பண்ணக்கூடாது. நம்ம 2 விதமான கடமை இருக்குது. ஒன்று வந்து உடல், இன்னொன்று ஆன்மா. உடலில் பண்ணுற கடமை கட்டுண்டா செயல் பண்ணுறது, பாடியே கட்டுண்டா. ஓகே, கட்டுண்டு இருக்கு இல்லையா, இந்த பாடியில் வந்து ஆன்மா கட்டுண்டு இருக்குது, கட்டுண்ட செயல் அது. ஆனால் ஆன்மாவுக்கு பண்ணுறது வந்து நிரந்தரமான செயல், அது உக்ரகர்மா கிடையாது. இந்த உக்ரகர்மாங்கிறது இந்த உடலில் இன்னும் கொஞ்சம் மேன்மை பண்ணணும், நல்லா வசதி பண்ணணும் அப்படிங்கிறது உக்ரகர்மா, அது தேவை கிடையாது. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வரி ஜெயசன் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நமக்கு வந்து இயற்கையில வந்து எல்லா உணவுப் பொருளும் கிடைக்கின்றது. நம்ம வந்து பௌதிகத்துல வந்து இந்த உக்ரகர்மா என்ற இயற்கை செல் வந்து நம்மளை அதை குறைத்து விடுகின்றது. அதாவது வந்து ஒரு வைஷ்ணவ செயல்களை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியாது. வைஷ்ணவருக்கு சேவை பண்றது நல்லது. ஓகே, தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ். நிறைய பாயிண்ட் சொல்லிட்டீங்க. ஸோ வைஷ்ணவோட ஆக்ஷன் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது, அதனால் யாருமே கமெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்மளோட செயலில் வந்து நம்ம நல்லா கவனித்து நல்லா பார்த்துக்கணும். ஓகே, ஸோ பிரபாவோட செயலில் யாருமே புரிஞ்சுக்க முடியல அப்போல்லாம். ஏன்னா தூய வைஷ்ணவர் இல்லையா, அவருடைய செயல் யாரும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அவர் ஏன் கடை கடந்து போனார், ஏன் இந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இப்படி பண்ணார், அயல்நாட்டுக்காரங்களை எப்படி பிராமணனாக மாற்றலாம்,
இது எதுவுமே கிடையாது இல்லையா? பெண்களுக்கு எப்படி பிராமண தீட்சை கொடுக்கலாம்? இதுதான் அப்போ கிடையவே கிடையாது. எல்லாமே அவர் பண்ணார். ஒரு வைஷ்ணவ ஆக்ஷன் யாரும் பண்ண முடியாது, குற்றம் சொல்ல முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஓகே ஓகே மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. எதிரடியான செயல்கள் எவ்வளவு உறுதியும் பலமும் கொண்டதாக இருந்த போதிலும் அவை பகவானால் வழிகாட்டப்படாததாக இருக்குமா அந்த கண்டுபிடிப்புகள் அனைத்தும் படுதோல்வியில் முடிவடைகின்றன. படுதோல்வியில் முடிவடையும். ஓகே, அழிவுக்கு தான் வழிவகுமே தவிர நல்லதுக்கு வழிவகுக்காது. ஓகே, அணுகுண்டு கண்டுபிடிச்சாங்க என்ன பண்ணாங்க? அழிவுக்கு தான் வழிவகுது. இப்போ எல்லா நாட்டிலையும் அணுகுண்டு இருக்குது. பாகிஸ்தான்லேருந்து எல்லா நாடும் நான் போட்டுட்டே இருக்கிறாங்க. கரெக்டாக ரஷ்யா யூஎஸ்ஸு இதுதான் அழிவு தான் நமக்கு வருது தவிர நல்லது நடக்கிறது இல்லை. ஆசி பாயிண்ட் இருக்கான் இப்போ ரூமில். ஓகே ஹரணி. ஒரு பாயிண்ட். காமன் மேன் வந்து இந்த வயலன்ஸ் நான் வயலன்ஸை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பாடியில தான் இது பண்ணாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த டிலூஷன். அகிம்சை வன்முறையும் வந்து நம்ம வந்து பாடி வைஸ்ல தான் எப்போதுமே டிசைட் பண்றோம். அவர் அடிச்சிட்டாரு, அவர் இது பண்ணிட்டாரு. ஸோ தட் இஸ் வந்து அது வந்து ஒரு டிலூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு குரு ஒருத்தர் திட்டுறாருன்னு வச்சுக்கோமே, குருஜி திட்டுறாருன்னு வச்சுப்போம். உடனே அவர் என்ன பண்ணுவார்? ஐயோ திட்டாங்க. உடனே இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்? ஆஹா இப்படி திட்டாங்களே. ஆக்சுவலாக இப்படி தான் பார்ப்பாங்க மனிதர்கள். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. குருவுடைய வார்த்தை வந்து அவருடைய இதயத்தை கிழிக்கிறது தான் அந்த பர்பஸே. அப்படி தான் இருக்குமா, கிழிக்கிற மாதிரி தான் இருக்குமா சில சமயம். அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க வாழ்க்கையில் சேஞ்ச் பண்ணணும். வித்தவுட் பெயின் நோ கெயின். ஓகே, பெயினே இல்லாமல் அதை சேஞ்ச் பண்ண முடியுமா? நம்ம வாழ்க்கையிலே முதலே பியூரிட்டியாக இருக்கோன்னா நம்ம வாழ்க்கையில் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். கரெக்டாக இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்தது, இப்போ நம்ம சேஞ்ச் ஆகிருக்கோம். எப்படி சேஞ்ச் ஆகிருக்கோம்? நிறைய விதமான துயரங்கள் வாழ்க்கையில் சந்திச்சு அந்த பெயின் எல்லாம் நம்ம ஏற்றுட்டு கடைசியில் சேஞ்ச் ஆகிருக்கோம் இல்லையா? இதே மாதிரி நம்ம போக என்ன ஆகுனா சில சமயம் இந்த மாதிரி வைஷ்ணவ சமூகத்தில் இருக்கும்போதும் சரி, குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன் சில சமயம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்போ வந்து பெயின் இருக்கும். அதுக்காக இவர் வந்து கெட்டவர்னு சொல்லி முடிவு பண்ண முடியாது. ஐயோ இவ்வளோ பெயின் கொடுத்தாரு, மற்றவங்களுக்கு பெயின் கொடுக்கூடாது நீங்கள், அதான் நான் உங்களுக்கு பெரிய விஷயம். அப்படி கிடையாது. டாக்டர் ஊசி போடுறாரு, ஊசி குத்துறது ரொம்ப பெயினாக இருக்குது, டாக்டர் நல்ல டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் இது. அதனால் குருவோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் சில சமயம் கடுமையாக இருந்தாலும் அதை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கணும். ஆனால் இந்த லோகத்தில் எப்படி இருக்குன்னா இப்போ ஏற்றுக்க ரெடியாக இல்லை. அவன் என்ன பண்ணிடுறாங்க? ரிபல்லியேஷ் பண்ணிடுறான். ரிபல்னா தெரியுது இல்லையா? புரட்சி எதிர்த்து வந்து வெளியே போயிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா யாருக்கு லாஸ்னா அந்த சிஷ்யனுக்கு லாஸு. ஓகே, அவர் தான் லாஸு, குருவுக்கு லாஸ் கிடையாது, சிஷ்யனுக்கு தான் லாஸு. அவன் என்ன பண்ணுவார்? இன்னும் கொஞ்சம் அது மாயா அப்படி மெதுவாக கொண்டு போய் இவங்க சொன்னால் அவர் கேட்க மாட்டாருன்னு சொல்லி பௌதிக லோகத்தில் மருமகள் இல்லைன்னா மாமியார் இந்த மாதிரி உள்ள பெர்சனை வச்சு கிருஷ்ணா டீல் பண்ணுவார். ஓகே, அப்போ அந்த ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வருவார். பக்குவம் கொண்டு வராமல் ஒருத்தரால் முன்னேற முடியாது. அவங்கள வச்சு டீல் பண்ணுவார், இல்லைன்னா பாஸை வச்சு டீல் பண்ணுவார் ஆஃபீஸில். இந்த மாதிரி டீல் பண்ணி அவங்கள வழிக்கு கொண்டு வருவாங்க. ஓகே, அதனால் நோ பெயின் நோ கெயின். இதில் வந்து நான் ஒருத்தர் வந்து அஹிம்சை வன்முறை இப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. ஓகே, ஆன்மீக வாழ்க்கையில் குருவோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் சில சமயம் ஹெவியாக இருக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு எளிமையாக நடந்துட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ஈஸியாகிடும். ஹர்னி உனக்கு பாயிண்ட் இருக்கான்? படிக்கலாம். குந்திமான போதனைகள் படிக்கலாம், பீஷ்மர் படிக்கலாம், கஜேந்திர மோட்சம் படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ மேடம். சொல்லு. நம்ம வந்து டிவோஷன்ல வந்தனால எமோஷன்ஸே காட்டக்கூடாது அப்படி கிடையாது. எமோஷன்ஸ் வந்து இருக்கலாம், எமோஷன்ஸ் வந்து க்ளீன் பண்ண முடியாது. பட் அது கிருஷ்ணரோட சர்வீஸ் வந்து நம்ம நல்லா கவனிச்சிருக்கேன். ஸோ அதனால அந்த அர்ஜுனன் வந்து அபிமன்யுக்கு அழுது கரெக்ட் தான். ஓகே, ஸோ இமோஷன் வந்து இருக்கிறது ஓகே. சில பேர் என்னப்பாங்க, இமோஷனே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கிருஷ்ண இயக்கத்துக்கு வந்துட்டோம் நம்ம இனிமேல் ஆன்மா தான், அப்படி கிடையாது. ஓகே, நம்மளுடைய இயற்கையிலே நம்ம எப்படி கிருஷ்ணர் மேலே அன்பு செலுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் கணக்கு. நம்மளும் கிருஷ்ணருடைய ஃபேமிலியில் ஒருத்தராக வந்துட்டோம். ஓகே, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? நம்ம பிஹேவ் பண்ணோம். அதனால இமோஷனே இல்லாமல் நம்ம நடக்கிறது வந்து ஜடம் தான் அப்படி இருக்கும். இந்த டேபிள் சேர்லாம் அப்படி தான் இருக்கும், எமோஷனே இருக்காது. நம்ம உயிருள்ள ஆத்மாக்கள், நமக்குள்ள எமோஷன் உண்டு. ஓகே, விவேக் பிரபு. பிரபு ஓகே, பையனை பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, மாருதி மாதாஜி அண்ட் வைஷ்ணவி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. அதாவது ஸ்ரீமதி குந்தி தேவி என்ன ப்ரே பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க ஃபேமிலி மேல இருக்க அதிகப்படியான அஃபெக்ஷன்னால அவங்களுக்காக நிறைய வேண்டிக்கிறாங்க. அதனால அந்த அஃபெக்ஷனட் டைஸை கட் பண்ண சொல்லி கிருஷ்ணா கிட்ட ப்ரே பண்ணிக்கிறாங்க. அந்த எமோஷனல்
அஃபெக்ஷனேட் டைஸ் அவங்களுக்காக இருக்கக்கூடாது அப்படின்றது. அதனால கிருஷ்ணாவே பியூர் டிவோட்டிஸ்க்கு அவங்களோட இருக்கிற அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருவார். கரெக்டா. எஸ்யாமை அனுகிரணாமி அந்த மாதிரி ஸ்லோகத்தை நான் வச்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி பியூர் டிவோட்டி அவங்களுடைய வாழ்க்கையில் ரிவர்சல்ஸ்லாம் வரும். ரிவர்சல்ஸ்லாம் கொஞ்சம் வாழ்க்கை பின்னோக்கி போகும். அதெல்லாம் வந்து நம்ம தாங்கிக்கணும். ஏன்னா கிருஷ்ணா கொடுக்குற டெஸ்ட்டு, கிருஷ்ணாவுடைய கருணை அப்படி வருது. அப்போ தான் நமக்கு நம்ம ரிலேட்டிவோடைய உண்மையான குணம் தெரியும். நம்ம ஏழ்மையான நிலைமைக்கு போகும்போது தான் ரிலேட்டிவ்ஸ்லாம் நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க. ஓகே, அந்த மாதிரி நிலைமையை காட்டுறதுக்காக கிருஷ்ணா என்ன பண்ணுவார், இந்த மாதிரி நம்ம நிலைமை கொண்டு வருவார். அந்த மாதிரி உண்மையான நிலையை காட்டுறதுக்காக இப்படி கொண்டு வருவார். ஓகே ஓகே, சொல்லுங்கள் மாதாஜி. மைஸ்வரி மாதாஜி. நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா சொல்றது மூலமா பாவம் போகும்னு நினைச்சிட்டு மறுபடியும் பாவம் பண்ணக்கூடாது. 7வது அபராதம். இந்த அபராதம்லாம் நீங்கள் சொல்லணும். என்ன மாதாஜி, 10 அபராதம் இருக்கு. வைஷ்ணவ இவங்களுக்கு வானதி மாதாஜி தெரியும், கேட்டு வச்சுக்கோங்க. வானதி மாதாஜி உங்களுக்கு தெரியும் இல்லை 10 அபராதம்? சொல்லிக் கொடுங்க மாதாஜி, சொல்லிக் கொடுங்க. ஸோ இந்த 10 அபராதம் டெய்லி சொல்லிட்டு சிஷ்டாசனம் படிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சாண்டிங் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வைஷ்ணவ செயல்கள் வந்து யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. பகவானை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அவரை அன்பால மட்டுமே கட்டுப்படுத்த முடியும். கரெக்ட், வெரி நைஸ். துரியோதனை வந்து நல்லா ஆட்சி செஞ்சாலும் யுதிஷ்டர் கைக்கு ஆட்சி மாறணுன்றதுக்காக தான் போரே நடக்குது. அந்த போருக்கான எல்லா இதையும் இவரே பொறுப்பேற்றுக்கிறார். எல்லா ஜீவராசி கொலைக்கும் தான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி பொறுப்பேற்றுக்கிறார். அவர் அப்படி நினைக்கிறாரு யுதிஷ்டர். அது தப்புன்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. ஏன்னா கிருஷ்ணர் தான் கிருஷ்ணர் ஆணையின் பேர்ல இவங்க வேலைக்காரங்க மாதிரி செயல்பட்டுருக்காங்க. ஓகே, ஒரு கருவி மாதிரி செயல்பட்டுருக்காங்க. அதனால இவங்க பொறுப்பேற்க தேவையில்லை. ஆனால் யுதிஷ்டர் அப்படி எடுப்பார். ஏன்னா அவருடைய சாஃப்ட் நேச்சர்னால அப்படி எடுப்பார். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. யாகபீடத்துல பலியிடுற மிருகங்களுக்கு புது வாழ்வும் இளமையும் கிடைக்கும் இந்த யாகம் அவங்க செஞ்சதுனால. அதனால வந்து அவங்க வந்து மிருகத்தை பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லிட்டு பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. பகவான் வந்து போர் நிகழ்வதற்கும் காரணம் அவர் தான். அதுக்கப்புறம் ஹஸ்தினாபுர அரியாசனத்தை யுதிஷ்டரை அமர வைக்கணும் அப்படின்னு சொல்றது அவரோட விருப்பம் தான் அப்படின்னு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் சொல்லியாச்சு. விவேக் பிரபு இருக்காங்க. விவேக் பிரபு என்ன சொல்லலாம்? ரெடியா நீ? ஓகே, இன்னும் பாயிண்ட் சொல்லலாம். ஓகே நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். நம்ம வந்து திருப்பி செவ்வாய்க்கிழமை மீட் பண்ணலாம். சைத்தன்ய சேதனம் கிளாஸில் யாரெல்லாம் முடிஞ்சதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவ ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்துப்யேவ ச பரிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.